கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாதுவின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. கூட பாடுங்க. சாதுவின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி ஓடும் பாதாள வழி விலகி, பாவத்தின் சுமை அகற்றி ஓடும் பாதாள வழி விலகி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாக பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் இதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் இதம் நம்மை நடத்துகிறார். வந்த போதும் மாறாத இன்ப ஒரு வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத ஒரு வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமை மாடியிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, மறுமை மாடியிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, பசிதாகமின்றி துதிகரம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். பசிதாகமின்றி துதிகரம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சகமாய் பாடுன உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பவுல் சீலாம் சிறைசாலையில் அவங்க அடிக்கப்பட்டிருக்கும் போது அவ்வளோ அடி துன்பம் கஷ்டம் வேதனை இருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்களாம், தேவனை சந்தோஷமா துதித்து பாடிருந்தாங்க. அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ அடி வேதனை, பசி, நிர்வாணம், அவ்வளோ அசிங்கத்திலையும் அவங்க தேவன் உற்சாகமா அந்த கவலையை கஷ்டத்தை மறந்து தேவனை துதித்து நான் வேத வசனம் சொல்லுவேன். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணுறோம், ஏதோ நினச்சிக்கிட்டு என்னதோ பண்ணிட்டு நம்ம உட்காந்துருக்கோம்.
அல்லேலூயா. அவங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் சிறிதளவு கூட இவங்களுக்கு ஏற்படலை. ஆனால் அந்த சூழ்நிலையும் தேவனை உற்சாகமாக உண்மையாக தேவன் ஆராதிச்சாங்க. அல்லேலூயா. சபைக்கு வரும்போது என்ன கஷ்டம் கவலை இருந்தாலும் நீ உண்மையாக உற்சாகமாக தேவன் ஆராய்ச்சி பாருங்க, எல்லாமே ஓடிப்போம். அல்லேலூயா. உற்சாகமை பாடினேன் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. நம்ம இன்னும் தேவ உற்சாகத்துடனே கூட நம்ம இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பாடுவோம். தொண்ணூற்றி 20 பாடல், 91 உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை இது. எல்லாம் உணர்ந்து பாருங்க. ஆமென். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே நல்ல கிருபையே. மொத்தமா பாடுங்க. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. உணர்ந்து பாடுங்க. நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம்
வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய கிருபை மாத்திரமே. அல்லேலூயா. அந்த கிருபை நாம் மாத்திரமே நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நாள் வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ராஜாதிபதிய கிருபைக்கு நாம் எப்போதும் நன்றி கடன்பட்டோம். நம்ம எல்லாம் கூட எழுந்திருக்கோம். மத்தியிலே கூட கர்த்தருடைய நாம மகிமைக்காக யாரை சாட்சி சொல்றீங்க? சாட்சி பகிர்ந்து கொள்ளும்படியாக கூட கார்த்திக் என்ற சகோதரன் அழைப்போம். இந்த நாள் தேவன் சமூகத்தில் எங்களை குடும்பத்தோடு வந்ததுக்காக கூட நன்றி. கடந்த வாரம் ஸ்கூலில் எங்களுக்கு சாட்சி தேவன் சாட்சியாக வச்சதுக்காக நன்றி. இந்த சமூகத்தில் போன வாரம் குழந்தைக்கு ஸ்கூல் சேர்க்கணுன்ட்டு நாங்கள் போயிருந்தோம். நானும் ஒய்ஃபும் போய் பேசிட்டு வந்துட்டோம். ஆனால் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி 2 நாள் கழிச்சு திருப்பி போகும்போது ஸ்கூலில் திடீர்னு இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரில. இல்லை நீங்கள் வந்து உங்களோட அணுகுமுறை சரியில்லை, எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஸ்கூல் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி டிஸ்டர்பன்ஸாக இருந்தது தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன், பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருந்தேன். ஸ்கூலுக்கு வாங்க ஐயான்னு சொல்லிட்டு பையனை சேர்க்கணும், கொஞ்சம் வாங்க அப்படின்னு. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவர் கூப்பிட்டு போனேன். தேவ கிருபை தான். அங்கே அந்த நாள்லேயும் நான் கூப்பிட்டோன்னே வர வச்சதுக்காகவும் அந்த நேரத்தில் பாஸ்டருக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாதபடி தேவன் இருந்து பாதுகாத்து அங்கே எங்களுக்கு வர தேவன் உதவி செஞ்சார். இந்நாளுக்கு எப்படி ஊழியக்காரர் இல்லாமல் தேவனை அணுக முடியாதோ அப்படி அதேமாரி நம்ம ஒரு சபையை பாஸ்டர் எல்லா விஷயத்துலையும் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த அந்த அது போல் இந்த பிரச்சனைகளே இருந்ததை அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அவர் கூட்டின்னு போனதுக்கப்புறம் தான் என்ன ஸ்கூலில் டிஸ்டர்பன்ஸு என்ன அவர் பேசினார். இந்தமாரி அவங்க பேசினது எங்கள் நாங்கள் அணுகுமுறை சரியில்லை ஏதோ காரணம் சொல்லியிருந்தாங்க. இல்லை அப்படி இப்படின்ட்டு அம்மட்டுக்கு ஐயா பேசி தான் இல்லை கொடுங்க சீட்டு, அவங்க உங்கள் ஸ்கூலில் தான் இது பண்ணாங்க, உங்கள் ஸ்கூலில் நம்பி தான் வந்து பையனை சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க, மற்றபடி வேறு ஸ்கூலில் சேர்க்க முடிவு பண்ணல அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவனோட கிருபை தான் அது. அதேமாரி வீட்டில் ப்ரேயர் நடக்கிறது ரொம்ப பெரிய போராட்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. வீட்டில் ப்ரேயர் வைக்கிறதும் கடந்த வாரம் 2 நாளைக்கு முன்னாடி தான் ப்ரேயர் வச்சோம். அது தேவனோட தயவு தான். ரொம்ப தேவன் ஊழியக்காரங்களை மொத்தமாக வீட்டுக்கு வர வச்சு அன்றைக்கி ஜெபம் வீட்டில் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் குடும்பத்தோட சபைக்கு வரோம். அதுக்காக தேவன் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் தேவன் சமூகத்தில் நிற்க வச்சதுக்காக கொடான கொடி நன்றி. ஆமென். அல்லேலூயா. தேவன் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. தேவன் எல்லா சூழ்நிலையும் வந்து அவரை நடத்தி கொண்டு வருகிறார். இன்னொரு சாட்சி உண்டு. சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக சொல்லுங்க. மூலிகை சிஸ்டர் கூட நம்ம அழைப்போம்.
நடந்த உண்மையை அப்படியே சொல்லுது. அடுத்து பக்கத்தில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதனால் நான் வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது தான் ராபோஜனம் எடுக்க முடியும். இப்போ ஞானஸ்தானம் எடுத்து முதல் ராபோஜனமாக போய் எடுத்துடு, லேட் பண்ணாதம்மா, சர்ச்சுக்கு சீக்கிரமாக போய் உட்காந்துட்டு ராபோஜனம் எடுமா அப்படின்னு போய் சொல்லிவிட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். இப்போ என் பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி அவங்க ஃப்ரெண்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு வந்திருக்காங்க. ஒரு ரவுண்டு வந்து மூணாத்தெரு ஜெகநாதபுரம் மூணாத்தெரு முனையில் ஒரு ஆட்டோ மேலே பயங்கரமாக மோதி இருக்கிறாங்க. அப்போ கூட ஃபோன் பண்ணி கேட்குறேன், சர்ச்சில் இருக்கிறியாம்மாண்ணா? அதோ போயிடுவேன் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா லேட் பண்ணாத, அலட்சியம் பண்ணாதம்மா, நீ போய் எப்படியாவது ராபோஜனை எடுத்துடுமா அப்படின்னு சொன்னேன். போகிறம்மான்னு அவ்வளோ வேகமாக மோதி இருக்கிறாங்க வண்டியை. அந்த ஆட்டோவே வந்து ஃபுல்லாக ஷேக் ஆகிருக்குது. வண்டி இவங்களோட ஸ்கூட்டி வந்து ஆட்டோ கீழே போயிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும், எங்கள் அண்ணன் பொண்ணும் இவ்வளோ 2 பேரும் ட்ரிபிள்ஸ் போயிருக்கிறாங்க. ஆட்டோ கீழே ஸ்கூட்டி போயிடுச்சு. எனக்கு ஃபோன் வருது, அம்மா ஆட்டோ கீழே ஸ்கூட்டி போய் மாட்டிக்கிச்சுமா, எனக்கு காலில் லேசான அடி, ஆட்டோக்கார் வந்து 2000 ரூபாய் கேட்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேலை மேலே இருந்தும் வர முடியாது, என்னால் வந்து எதுவும் செய்யவும் முடியாது, என்னால் நீ ஏதாவது பண்ணு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து ஆட்டோக்காரர்கிட்ட பேசி இந்த 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதே ஒரு குழந்தை மேலேயே அவள் போன வேகத்துக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஆனாலும் ஏதோ ஒரு தைரியத்தில் அந்த வண்டி எடுத்து ஓட்டி இருக்கிறான். ஒரு குழந்தை மேலேயோ ஒரு வயசானவங்க மேலேயோ அவள் மோதி இருந்தாள்னா எங்களோட நிலைமை என்ன இருக்கும், அவளோட நிலைமை என்ன இருக்கும்? இல்லை அவளுக்கே ஏதாவது ஒரு பெரிய சேதம், அந்த வண்டி உள்ளே போனது இவ உள்ளே போய் மாட்டி இருந்தாள்னா என்ன ஆயிருக்கும்? எதையுமே நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படியா தேவன் பாதுகாத்தாரு. இவளுக்கு ஒரு பெரிய ஒரு பயத்தை கொடுத்தாரு தேவன். நான் சபையை அலட்சியம் பண்ணிட்டு நான் வந்தேன், நான் ராபோஜனை எடுக்காம நான் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு வந்தேன். தேவன் எனக்கு சரியான பாடம் கற்பிச்சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சகோதரர் சொன்னார், ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, ஞானஸ்தானம் எடுத்த உடனே ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போதான் பிசாசானவன் அதிகமாக வருவான், அதிகமாக சோதனை அதிகமாக ஏற்படும்னு சொன்னார். அது இந்த ஞாயிற்றுக்கிழமையே என் பொண்ணு மூலமாக அவள் ரொம்ப பயந்துட்டா. இப்போ கூட கிளப்பி கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருந்தது. நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் சபைக்கு. தேவன் தாமே என் பிள்ளையோட ஜீவனை பாதுகாத்து கொடுத்தார், எந்த ஒரு பெரிய சேதமும் வராதபடி பாதுகாத்தார். அதுக்காக கொடான கொடி நன்றி தேவன். நம்ம எழுந்து நிற்போம். எழுதுங்க. ஒரு பாடலை கூட பாடும். பாடல் 88 பாடல் பாடி அப்படி நம்ம வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். கரண தட்டி உற்சாகமாய் பாடுங்க. பாடல் 88. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எல்லாரும் பாடுங்க. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்த்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்த்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். தட்டுங்க எல்லாரும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை அர்த்தமா பாடுங்க எல்லாரும். எல்லாரும் தெரிந்த பாடம் தான். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டே, வசனமாம் வேதியாலே
காக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வெளியாலே காக்கப்பட்டு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழையம் உன்மீதியில் உணவிடுவே ஏழையம் உன்மீதியில் உணவிடுவே இன்றைய சுராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்றைய சுராஜாவை நான் பார்த்தால் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நாலு பாடுவோம். என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்தேடுதே என்னின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்தேடுதே என்னின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க இந்த நாவு போகாதையா வர்ணிக்க இந்த நாவு போகாதையா இன்றைய ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்றைய ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நம் கண்களை மூடும் சில நேரம் நம் தேவனை ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு கூட நம் ஆராதனைக்குள்ள கடந்து செல்லும் கண்களை மூடுங்க. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே இந்த வார்த்தைக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக கண்கள் மூடுங்க. இது பயபக்தியின் நேரமா இருக்கிறது, இது வார்த்தைக்கு நேரமா இருக்கிறது. பேசுகிற மனிதன் அல்ல, அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரே அந்த வார்த்தை எனக்குள்ளாக கிரியை செய்ய, அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த, அந்த வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்வதற்கு தேவனே எனக்கு உதவி செய்கிறது. கண்களை மூடி பயபக்தியா கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையாக எங்களோட இடைப்பட்ட தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் யார் என்று தெரியாமல் ஸ்தாபனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வெளிப்பாடு இல்லாமல் ஸ்தாபனம் இன்னைக்கு ஆளாதி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே கர்த்தாவே 7ஆம் தூதன் சத்தத்தின் மூலமாக ஆண்டவரே உரைக்கப்பட்ட வார்த்தையை மூலவித்து என்று ஆண்டவரே பரலோகத்தின் மன்னாவை கொண்டு நீர் எங்களை போஷித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை தான் ஒரு மனிதனை சுத்திகரிக்கும், வார்த்தை தான் ஒரு மனிதனை மனம் திரும்ப செய்யும். சொல்லுவீங்க இந்த வார்த்தைகளுக்குள்ள வருவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ தேவனே எங்களை விட்டு நீக்கி போடும் என்று கேளுங்க. ஆண்டவரே வார்த்தைகளுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. தேவனே எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே. எங்களை சரி செய்வதற்கு, எங்களை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ள வாரும் ஆண்டவரே. பலனான வார்த்தை உங்களுக்குள் வரும்போது மாத்திரமே உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் ஓடி போகும். இந்த வார்த்தைகள் புசிக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் போது, அந்த வார்த்தையாக நீங்கள் மாறும் போது உங்களுக்கு இருக்கிற குறைகள், பலவீனங்கள், வியாதிகள், பிசாசின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள் எதுவாக ஓடி போகும். சகோதரி சகோதரி ஆண்டவரே வார்த்தையாகவே வாழ உதவி செய்ய சொல்லுங்க. தேவன் வார்த்தையாக இருக்கிற வேதம் சொல்லுகிறது. அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் எல்லாவிடத்திலும் தேவன் வருகிறவராக இருக்கிறார். சகோதர சகோதரி நன்றோரு கேளுங்க. ஆண்டவரே எங்களுக்குள்ள வாருங்க ஆண்டவரே. எங்கள் குறைகளை குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே இறங்கும்படியாக ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயத்தில் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. தாழ்மையான மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக வரும்படியாக, எங்களை அசைக்கும்படியாக தேவனே தூரத்திற்கு சொன்னார். நீ வந்த வண்ணமாகவே மறுபடியும் நீ போனாய் என்றால் நீ எங்கேயே தவறாயிருக்க சொல்லுகிறாய். சகோதரனே வார்த்தை உன்னை சரி செய்யும் போது அது உன்னை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. வார்த்தை உனக்குள்ள வருவது இடம் கொடு. பரிசுத்தாய் உனக்குள்ள கிரியை செய்வதை விட்டுக்கொடு தேவனுக்கு. அப்போதான் தேவனால் உன்னை பயன்படுத்த முடியும், தேவனை ஆஸ்வதிக்க முடியும். சகோதரி சகோதரி ஆண்டவரே எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சரி செய்யும்படியாக ஆண்டவரே உடைய பரலோகத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக, ராட்சருக்கு எங்களை கொண்டு போகும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் கிருபையாய் இருக்கும்படியாக, எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும்படியாக, எங்கள் மேல் தயவாய் இருக்கும்படியாக ஆண்டவரே கொஞ்ச நேரம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ராசா, நன்றி கர்த்தா, நன்றி ராசா, நன்றி ராசா, நன்றி ராசா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும்
காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபையை கேளுங்க நீர் மூலமாகதும் நிற்பதுமோ கிருபை நீர் மூலமாகதும் கண்களை மூடுங்க நிற்பதுமே கிருபை நீசனின் பாவம் நீங்கினது யார் வெளில போடுவாங்க ஜீவன் பெற்றுக்கொண்டே நீசனின் பாவம் நீங்கினது நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே நித்திய ஜீவனை காத்து கொள்ள கிருபை வேண்டும் காத்து கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே உன் மட்டும் காத்ததுவே தம் தேவை கிருபை தாருமே தேவை இன்னும் தேவை கிருபை தாருமே ஆமாண்டவரே கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே உடைய இரக்கம் மாத்திரமே எங்களுக்கு போதும் உடைய தயவு மாத்திரமே எங்களுக்கு போதும் உடைய பாதுகாப்பு மாத்திரமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் வெளியேறப்பட்டுள்ள சுத்த கிருபையான எவ்வளவு கஷ்டங்கள் பலவீனங்கள் போராட்டங்கள் பாடுகள் ஆண்டவரே இது வந்தாலும் ஆண்டவரே இந்த கிருபை எங்களை நான் மட்டுமாய் பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் நன்றி நம்முடைய நின்றவனமாய் கூட உள்ளே விழுந்த பாடலை பாடுவது கூட வார்த்தைக்காக மேற்கு முன்பாக அழைப்போம் கண்களை மூடுது நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்பிடுவேன். உம்மை தவிர வேற யாரையும் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கைக்குரிய நபர்கள் யாரும் இல்லையப்பா. எங்கள் இயேசு கிறிஸ்துவே மகாராஜாவே, நாங்கள் எப்போதும் மண்டையிலே வந்து சேருவதற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் ஆண்டவரே. திரு கண்களை மூடியிருக்கிற வேளையிலே நாம் ஜெபித்து விட்டு அவருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போகலாம். தலைகளை வணங்குவோம். இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த மகத்தான இந்த ஆராதனை ஸ்தலத்திலே உம்முடைய அன்பான பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளும்படி கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இங்கு அநேகர் பல இடங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள்.
நாங்கள் இவ்விதம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கூடி வருவதற்காக உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் அக்கறையிலே உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வருவோம் என அறிந்திருக்கிறோம். அங்கே நாங்கள் ஒருபோதும் பிரிய போவதில்லை. மேலும் பகல் என்று அழைக்கப்படுகிற இந்த பூமியிலே நாங்கள் தாமே அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி முழுமையாய் ஒருங்கிணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்து செயல்படுவோமாக. எங்களுடைய பாவங்களையும் உமக்கு விரோதமான அக்கிரமங்களையும் மன்னியும். இப்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஆராதனையை அவருடைய கட்டுக்குள்ளாக எடுத்துக்கொண்டு மகிமையை எடுத்துக்கொள்வாராக. இதோ என் நாமத்தினால் பிதாவிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை செய்வேன் என்று எங்களுடைய கரத்தால் எழுதப்பட்டபடி இன்று இரவிலே அவருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் எங்கள் எல்லோர் மேலும் எழுதுவதை நாங்கள் பார்க்கும்படி ஜெபிக்கிறேன். இதை எல்லாவற்றையும் அந்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே தம்முடைய வார்த்தை நக்கோடு ஆசீர்வாதத்தினாலும் மாம்ச ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு வந்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர்கள் ஜெபித்த எல்லா ஜெபவினத்துக்கும் பதில் கொடுத்து விட்டீர் என்ற விசுவாசத்தோடு இங்கிருந்து கடந்து போக உதவி செய்யும். இந்த ஆராதனை முழுவதும் நீர் கண்ட்ரோல்குள் எடுத்துக்கொள்ளும். இவை அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென். நாம் நின்று கொண்டிருக்கிற வேதம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பக்கம் 221 புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 எடுத்துட்டீங்களா? பக்கம் 221 புதிய ஏற்பாட்டில். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தர் தாமே வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் உட்காரலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்காக நாம் நன்றி செலுத்தலாம். உண்மையாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே குடும்பமாக வந்திருக்கிற சோழர் கார்த்தி டேனியல் கார்த்தி அவர்களையும் அவருடைய மனைவி சுகன்யா சிறும் சிறு பிள்ளை ஜான் கேப்ரலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களை தட்டி அவங்க வரவேற்கலாம். தொடர்பு தேவன் வீசுவராக பேசலாம். சொல்கிறார், தேவன் தன்னுடைய பகைஞர்களை பாதாளத்திலிருந்து ரட்சிக்கும்படி மரிக்க சித்தம் கொண்டிருப்பாரானால் அவர் நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளைகளின் வியாதியை சுகப்படுத்த சித்தம் உள்ளவராய் இருப்பார் என்று அநேக முறை சிந்தித்திருக்கிறேன். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பகைஞர்களையே பாதாளத்திலிருந்து ரட்சிக்கும்படி மரிக்க சித்தம் கொண்டிருப்பாரானால் யார? தம்முடைய பகைஞர்களே, தன்னை கொலை செய்கிறவர்களே அவர் காப்பாற்றணும்னு சித்தம் வைத்திருப்பாரானால் அவர் நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளைகளை வியாதியிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் விடுவிப்பது தேவனுக்கு மகத்தான ஒரு சுகப்படுத்தக்கூடிய சித்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அவர் இருப்பார். நீங்கள் அப்படி நினைக்கவில்லையா? அவர் தன்னுடைய பகைஞரை குறித்தே அவ்வளவு எண்ணமுடையவராய் இருப்பாரானால் யாரு?
அவர் தன்னுடைய பகைஞரை குறித்தே அவர் அவ்வளோ ஒரு எண்ணம் இருப்பார். ஆனால் இப்போது மிகவும் பரபரப்புள்ள இந்த ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர்கள் மிகவும் சந்தோஷமாய் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். அவர்கள் ஏதோ ஒன்றை பெற்றிருக்கிறார்கள். இன்று அந்த அனுபவம் தான் நமக்கு தேவையாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை எதனால் அடையாளம் கண்டு கொள்வார் என்றால், அவர் எப்படி தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக தேவன் இருக்கிறாரோ, அவர் அந்த அந்த சாரத்தை போடுங்க. அந்த சாரத்துக்கு போடுங்க. ஒரு சாரத்துக்கு போட்டு வேணா கம்ஃபர்டபுளாக சேர்ல உட்காந்து சௌகரியமாக உட்காந்துங்க. கஷ்டப்பட்டு உட்காருங்க. எடுத்துங்க. ஃப்ரீயாக உட்காந்து பாருங்கள். தேவனை அவர் எதிர்பார்க்கிற விதமாகவும் அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக மாத்திரம்தான் நீ தேவனை புரிந்து கொள்ள முடியும். தேவனை சொல்றார், நீ உன்னோட மாம்ச சிந்தையில் தேவனை பார்க்க முடியாது. நம்மளுடைய மாம்ச சிந்தையில் நாம் ஒருபோதும் தேவனை பார்க்கவே முடியாது. தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியாது. தேவன் எப்படி ஆவியா இருக்கிறாரோ அதே போலதான் தம்முடைய பிள்ளைகளும் அதே ஆவியின் சாயலை உடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான இன்னைக்கு அநேக சபைகளை, இன்னைக்கு பல கோடி சபைகளை தேவன் ஆராதிச்சிருக்கிறாங்க. இயேசு நல்லவர், ஆவியானவர் இறங்கி வாரும், அசைவாடும் ஆவியே, பரிசுத்த ஆவியே, அநேக வார்த்தைகளை சொல்லி அவர் நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலும் அங்க எல்லாம் தேவன் போறதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஏன் போக மாட்டாரு? அவர் யாரு அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி யார் அவர் முன்குறிச்சிருக்காரோ அந்த பிள்ளைகளுக்கு தான் அவர் போவார். எல்லாரும் ஏசப்பா 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 கூப்பிட்டாலும் அவர் போயிட மாட்டார். ஆனா கண்டிப்பா உதவி செய்வார். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஐசக் போயிட்டு இருக்காரு, வேலை மேலேருந்து வீட்டுக்கு போறாரு, சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு போறாரு. ஆப்பிள், சாத்துக்குடி, மிக்சரு, பகோடா, பப்ஸு, கிப்ஸு எல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போறாரு. போய் ஒரு நுங்கப்பாக்க சிக்னலில் நிற்கிறாரு. நின்ன உடனே ஒரு 10 வயசு பொண்ணு, பிச்சை எடுக்கிற பொண்ணு ஐயா சார் நான் சாப்பிட்றதுனா கொடுங்க சார் அப்படின்னு. இவர் என்ன பண்ணுவார், உடனே அந்த வாங்கி போகிற ஒரு 10 ஆப்பிளில் ஒரு ஆப்பிள் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுப்பார். சரி, அப்படியே வரார். சரியோட சிக்னல் வரும்போது அங்கே ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன் பிடிச்சிருந்தான். ஐயா என்ன கொடுங்க ஐயா அப்படின்றான். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பப்ஸ் எடுத்து அவனுக்கு கொடுக்குறாரு. திரும்ப சேட்பட்டு சிக்னலுக்கு வராரு. அங்கே ஒரு கை குழந்தை, ஒரு 6 மாதம் குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. சார் நான் கொடுங்க சார். அவங்களுக்கு ஒரு சாத்துக்குடியோ ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுத்துட்டு இவர் போயிட்டே இருக்கார். இவர் வாங்கின்னு போனது இவங்க 3 பேர் கொடுக்கறதுக்காக தான் வாங்கிட்டு போனாரா? ஐசக்கு யாருக்காக வாங்கிட்டு போனாரு? தம்முடைய பிள்ளைகளுக்காக. தமக்குன்ற ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் தம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் அவர் வாங்கிட்டு போனார் ஐசக் பிரதர். ஆனால் இவங்க ஏன் வழியில கேட்கறவங்கலாம் கொடுத்துன்னு போனாரு? ஏன் கொடுத்தாரு சொல்லுங்களேன் யாராவது. பிரபுலா சின்ன விஷயம் தான், அதை கூட இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க. கேட்டாங்க கொடுத்துட்டாரு. மாம்சமான நாமளே எப்படி இருப்போமானால் தேவன் அவர் எப்படி அவர் பாத்தீங்கன்னா ஒரு யாரையுமே அவர் ஏற்றத்தாழ்வு வச்சு பார்க்குற தேவன் கிடையாது. நீ சின்னவன் பெரியவன், நீ அவன் பணக்கார ஏழை, இந்த ஜாதி அந்த ஜாதின்னு அவர் பார்க்குற நபரே கிடையாது. அவர் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. ஆனால் பிள்ளைகளுக்கும் வழியில போற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா இல்லைங்களா? கேட்டா கொடுப்பாரு. அதே போலதான் இயேசுன்னு கேட்டா எல்லா அடையாளத்தையும் அற்புதத்தையும் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட அதிகாரம், அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஆவி யாருக்காக என்றால் அவரோட பிள்ளைகளுக்காக தான் எடுத்துட்டு வர. அதே போலதான் இந்த சேத்துப்பட்டுல பல சபைகள் தேவன் ஆரம்பிச்சாலும் இந்த ஒரு சிறு கூடத்தில் தேவன் இருக்கிறார். ஏனென்றால் இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்து என்னவாக இருக்கிறார் என்பதை நம்மை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்பதை நீங்க போயிட்டு பக்கத்து தெருல, இதே தெருல லாஸ்ட் ஒரு சர்ச் இருக்குது, பக்கத்து தெருல சர்ச் இருக்குது, எல்லா சர்ச்சிலும் கேளுங்களேன், இயேசு எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறார் பிரதர் அப்படின்னும். அவர் எனக்குள்ள இருக்காரு பதில். ஆனா நம்ம கிட்ட கேட்டா தேவன் எங்க கேட்டா தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறாரு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட்.
அவர் அன்றைக்கும் வார்த்தையா இருப்பார் என்றால் இன்றைக்கும் அவர் வார்த்தையா தான் இருப்பார். எனக்குள்ள இருக்கிறார் பிரதர்னு வாங்க. சரி, உனக்குள்ள இருக்கார்ல, ஒரு வேதத்துல ஒரு டவுட் கேளு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தேவன் இருந்தா சத்தியாவே அவர் உங்களிடத்தில் வரும்போது, அப்ப சத்தியாவியாக அவர் நம்ம இடத்துல இன்னைக்கு வந்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம சத்தியத்துக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறார். இதே சத்தியாவிக அவர் அவங்களிடத்தில் போவதனால தான் அவர்கள் இன்னும் வரலாறுலேயே தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அவங்க எதுல நடத்துறாரு? கதைகளிலும் வரலாறுலையும் அந்த மெய்ப்பர்கள் நடத்தி கொண்டு வராங்க. சத்தியத்தில் நடத்துற, சத்தியத்தில் நடத்தா இயேசு கிறிஸ்து இங்கு இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவா சொல்லுவாங்க. அவர் இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி மூலமா தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார்ன்றதை தெளிவா சொல்லுவாங்க. காரணம் என்ன? சத்தியாவி இருந்ததுன்னா சகல சத்தியத்துக்குள் நடத்தும், சகல சத்தியத்துக்குள் நடத்தும். நீ போய் ஒரு ஸ்தாபனத்துக்காரனை போயிட்டு இந்த 7 முத்திரை விளக்குன்னு கேள, ஆலன் பால்கிட்ட போய் கேளு, மோகன் சிலாசிட்ட போய் கேளு, அதெல்லாம் ரெவலேஷன், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதுன்னா உண்மையா உங்களுக்கு தெரியாதுதான். ஹல்லேலூயா. ஏனென்றால் பாருங்க, இன்றைக்கு நம் அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒன்று இன்னைக்கு நமக்கு தேவையா இருக்கிறது. அது என்னவென்றால் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் தேவையா இருக்கிறது. தேவனோட அந்த தனிப்பட்ட அனுபவம் இன்னைக்கு இல்லாதனால தான் நம்ம அநேக குழப்பத்துக்குள்ளாக இது இப்படி இருக்குமா, அது எப்படி இருக்குமா, அது இப்படி ஆயிடுமா, அது இப்படி ஆயிடுமான்னு சொல்லி நம்மளே யூகிச்சுக்கிறோம் அதிகமா. தேவனை தவிர வேற யாருமே அப்படி ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு போகக்கூடாது. இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு. தேவன் மாத்திரம் தான் தொடக்கம் முடிவும் அறிந்தவர். அவர் ஆதியும் அந்தவுமானவர். அவர் அல்பா உமேகா, A to Z அவருக்கு தான் தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுது உனக்கு எனக்கும் தெரியவே தெரியாது. நீ யூகிச்சு தீர சொல்ற, நீ தேவனை உன்னுடைய யூகித்தின்படி அவரை நீ அண்டிக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. தேவனுடைய பரிசுத்த ஆவியை உம்முடைய யூகத்தின்படி நீ அவரை அண்டிக் கொள்ளலாம் என்று நீ நினைக்கவே நினைக்காது. நமக்கும் உலகத்தானுக்கும் ஸ்தாபனத்துக்காரனுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நாமளும் வேலைக்கு போறோம், அவனும் வேலைக்கு போறான், நம்மளும் வேலைக்கு போறோம். அவனும் குடும்பத்தை நடத்துறான், நம்மளும் குடும்பத்தை நடத்துறோம். அவனும் வாடகை கொடுக்குறான், நம்மளும் வாடகை கொடுக்குறோம். அவனும் நாத்திக ஆராதனைக்கு போறான், நம்மளும் நாத்திக ஆராதனைக்கு போறோம். அவனும் எல்லா வேலையும் செய்யறான், நம்மளும் எல்லா வேலையும் செய்யறோம். அவனும் காணி கொடுக்குறான், நம்மளும் காணி கொடுக்குறோம். எல்லாமே அவனும் நம்ம. அப்ப அவனுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குதா? அவனும் புலம்புறான், நம்மளும் புலம்புறோம். அவனும் ஜெபிக்கிறான், நம்மளும் ஜெபிக்கிறோம். அவனும் பைபிள் படிக்கிறான், நம்மளும் பைபிள் படிக்கிறோம். ஆனால் அவன் செய்யாத ஒன்றை நாம் செய்கிறோம். அது என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, தீர்க்கதரிசி. அடுத்தது அது இயேசு கிறிஸ்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. எடுக்கிறாங்க. சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்லாம் இயேசு கிறிஸ்து தான் நாசனம் கொடுப்பாங்க. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாசனம் கொடுப்போம். நம்ம வெளிப்பாடு பெற்று கொடுப்போம், வெளிப்பாடு இல்லாமல் கொடுப்பான். இது அவன்கிட்ட யார்கிட்ட இருக்காது. இந்த மணி நேரத்துக்குரிய தேவன் அவங்க யார்கிட்டையும் கிடையாது. புரியுதுனா இல்லையா? அப்போ இந்த மணி நேரத்துக்குரிய தேவன் அவங்க கிட்ட இல்ல நம்ம கிட்ட இருக்கிறாரு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம கையில வச்சுட்டு அவர் எப்படி நம்ம பயன்படுத்துறோம்? எங்க அவரை யூஸ் பண்றோம்? நம்ம அவர் யூஸ் பண்றது இடம் கொடுக்குறோமா? தேவன் நம்மளோட வாழ்க்கையில வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையை நீ நடத்துங்கன்னு சொல்றதுக்கு நம்ம எதனா அவருக்கு இடம் கொடுக்குறோமா? ஏனால் தனிப்பட்ட ஒரு அனுபவம் நம் தேவனோடு இல்லாதனால தான் நாம் பயப்படுகிறோம். இன்னைக்கு ஒரு வெளிப்பாடுள்ள வார்த்தையை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? இன்னைக்கும் பழம் சாப்பிட்டாங்கன்னு கோடி 1000 கோடி ஜனங்க சொல்லிட்டு இருக்க வேலையிலே இந்த நாளுக்குரிய தேவன் மாத்திரம்தான் அது பழம் இல்லப்பா, அங்க ஒரு தவறு நடந்ததுன்னு சொல்றாரு. ஏதேன் தோட்டத்தில் ரகசியத்தையே தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிச்சாரு. இன்றைக்கு அவர் மனவாட்டி எப்படி செலக்ட் பண்ணுவார் நமக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனோட ஒரு தனிப்பட்ட அனுபவமே நமக்கு இல்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு பரிதாபத்துக்குரிய நபர்களா இருப்போம். பாருங்கள், ஒருவேளை நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அல்லது ஒரு பல் சம்பந்தமான சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமானால் நீங்கள் நிச்சயமாகவே அதை குறித்து ஒன்றும் அறியாத ஒரு நபரை தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள். சொல்றாரு, நீ ஒரு பல் டாக்டர் பல்லு கொடுக்கணும், இல்ல வந்து ஒரு கண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லிட்டு நீ எங்க போவனா, ஏதோ ஒரு சர்ஜரி பண்ண உடம்புலன்னா, எப்பா ஒரு புதுசா ஒரு டாக்டர் வந்துக்கிறாரு, அவர் எங்க வேலை செய்யறாரு எதுவுமே தெரியல, அவர்கிட்ட போய் பல்லு போடுங்களான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்களா? அப்ப நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க?
நம்ம அம்மா இருக்கிறாங்க, ரொம்ப அதிகமாக சேகர் டாக்டர் கிட்ட போவாங்க. ஏன் சேகர் டாக்டர் போனா அவங்களுக்கு அவர்கிட்ட போய் நல்லா ஆயிடுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது. நிறைய பேர் ரகுநாத கிட்ட போவாங்க, ரவிக்குமார்ட்ட குழந்தைனா ரவிக்குமார்ட்ட கூட்டிட்டு போவாங்க. காசு கம்மியாக வேணா ரகுநாத கிட்ட போவாங்க. சில பேர் சேகர் டாக்டர் கிட்ட போவாங்க, சில பேர் கபீர் கிட்ட போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போய் அந்த அனுபவம் இருக்குது. பிரைஸ்லா. அந்த விதமாகத்தான் நாம் தேவனை குறித்து பேசுகிற காரியமும் உள்ளது. ஆகவே நாம் தாமே இப்படிப்பட்ட அனுபவம் கொண்ட மக்களை, அதாவது தாங்கள் என்ன பேசுகிறார்களோ அதை அறிந்தவர்கள் என்று அறிந்திருக்கிறவர்களை பெற்றிருப்போமாக. இந்த அப்போஸ்தலருக்கு பெந்தெகோஸ்தின் அனுபவம் இருந்தது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தெய்வீக சந்தோஷம் இருந்தது மற்றும் அவர்களுடைய இருதயம் முழுவதும் பொங்கினது. முழு உலகம் அவர்களுக்கு சொந்தமாய் இருந்தது. அன்று அவர்கள் ஒரு விசை கொண்டிருந்த அந்த சந்தோஷம், அந்த தெய்வீக சந்தோஷத்தை இன்றிரவிலே நாம் இழந்திருப்பது மிகவும் மோசமாக இருக்கவில்லையா? அவர்கள் அந்நாளிலே கொண்டிருந்ததான அந்த அனுபவம் இந்த உலகிற்கு எவ்வளவு தேவையா இருக்கிறது என நான் எண்ணினதுண்டு. பாருங்கள், அந்த பெந்தெகோஸ்து நாள் அந்த அப்போஸ்தலர்கள் பெற்ற அந்த பரிசுத்தாவின் அனுபவம் அவர்களை புலம்பவே வைக்கவில்லையா? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு எந்த ஒரு மனிதனும் புலம்பவே மாட்டான். எனக்கு இது நடக்கல, எனக்கு இதுவா இல்லை, அதுவா இல்லை. உடம்புல நம்மளுக்குள்ள எல்லாம் பிரச்சனை இருந்தா கூட ஒரே வார்த்தை, கர்த்தரா இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை ஏற்று போ, நீயே சொல்லிடுது. நீ யாரை அண்ணி நம்பி? அப்போஸ்தலர்கள் யாருக்காகவும் யாரை நம்பியும் அவங்க போகவே கிடையாது. பவுல் அப்படியாக எல்லாருக்கும் ஜெபிக்கிறாரு. அவர் கண்ணில் ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட பேரும் மணிக்கலுக்கு ஜெபிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் போட்டார். தீர சொல்றார், நாம் ஏன் ஆசீர்வாதத்தை பெறாமல் போவோம் என்றால், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் யாருக்காவது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? எப்படி? என்ன புரியுது? ரொம்ப கஷ்டம். எனக்கு பிளெஸ்ஸிங்கே இல்லை பிரதர். ஏன் பிளெஸ்ஸிங்கே இல்லை பிரதர்? சரி, நீ யாருக்காவது ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறியா சகோதரி? எப்படி கேள்வி வரல? ஏன் உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்றேன். ஏன் என் வீட்டு ஃபங்க்ஷன் வச்சா யாரும் வரமாட்டாங்க? முதல்ல நீ போறியா? ஒரு சாமி வீட்டுக்கு வந்தா நீ போறியா? ஒரு 10 ரூபா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மாலை வாங்கி போறியா? ஒரு கல்யாணம்னா ஒரு 500 ரூபாய்க்கு மொய் வைக்கிறியா? ஒரு நல்லது கிடத்துக்கு நீ போறியா? எதுக்கே நீ போக மாட்ற? அப்ப உனக்கு மட்டும் எப்படி வருவாங்க? இதைதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு நீ என்னவா இருக்கணும்? மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருந்தாதான் உனக்கு பிளஸிங் வரும், ஆசீர்வாதம் வரும். நீ மற்றவங்களுக்கு தான் நம்ம தான் சாபமாகிறோம், மற்றவங்களுக்கு நம்ம இடர்லாகிறோம், மற்றவங்களுக்கு நம்ம தொல்லையா இருக்கிறோன்னா அப்ப நமக்கு மட்டும் எப்படி அவங்க நன்மையா இருப்பாங்க? நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அதே தான் மற்றவங்களும் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? மற்றவங்க உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே பிறருக்கு நீ செய். புரிதலா இல்லீங்களா? ஏன் எனக்காக சிஸ்டர் எனக்காக ஜாயின் பண்ணீங்களா? நான் பண்ண மாட்டேன் சிஸ்டர். ஏன்? எனக்கு நீ பண்றியா? நான் உங்களுக்கு பண்ணவே மாட்டேன். அப்புறம் எதுக்கு நான் உனக்கு பண்ணணும்? அதுதான் இயேசு சொல்றாரு பாருங்க, பிறருக்காக வாழ்வதே நித்திய ஜீவன். நீ பிறருக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு சுயநலமான தேவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு சுயநலமான தேவன் கிடையாது. அவர் பொதுநலமான தேவன். அவர் ஓரவஞ்சனம் பார்க்க மாட்டாரு. இவனுக்கு இதை கொடுக்கணும், இவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் பொதுவாக தான் இருப்பார். எல்லா மனுஷன் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லாரும் ரட்சிக்கப்பட்டதை அவர் சித்தம் வச்சிருக்கிறாரு. ஆனா யார ரட்சிக்கப்படுவாங்கன்னு தெரியும், யார் யார் ஏத்துப்பாங்கன்னு தெரியும். ஆனா அவர் பூமிக்கு வந்து பொதுவா பேசுறாரு. எல்லாம் கேட்டாங்களாம், ஓ என்ன இயேசு கிறிஸ்து ஓர வஞ்சனம் பண்றாரு, ஒரு குடும்பங்களுக்கு மட்டும் அவர் உதவி செய்யறாரு, அவருன்னா ஆளை பார்த்து எடை போடுறாரு. யார சொன்னாங்களாம்? இயேசு கிறிஸ்துவ 5 மண்டபம் சாலமோன் கட்டின ஆலயத்துல அந்த அந்த வியாதிஸ்தரெல்லாம் அந்த குளத்தை கலக்கும் போது, தேவதூதன் கலக்கும் போது யார் வந்து முதல்ல இறங்குறாங்களோ சுகமாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு 38 வருஷமா வியாதி உள்ள ஒரு மனுஷனும் அநேக ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்களாம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடணும்? அவங்க போய் நின்றுட்டு, ஓ ஜனங்களே, இங்கிருந்து எல்லாரும் சுகத்தோடு ஏந்து போங்கன்னு சொல்லியிருக்கணும். சொல்லிருக்கணுமா? சொல்லிடக்கூடாதா? ஆனால் தீர சொல்றாரு, அவர் உள்ள போகும்போது
5 பிறந்த கை குழந்தை 10 தான் உடம்பு சரியில்லாமல் அந்த கை குழந்தை தாண்டி போகிறாராம். இயேசு கிறிஸ்து ஒரு 5 மாதம் கை குழந்தை இருந்துதான், அதே தாண்டி போகிறாராம். அந்த குழந்தைய சுகப்படுத்தலை. ரத்தம் ஊற்றிக்கின்னு கை கால் இல்லாமல் ஐயோ ஐயோ கத்தி நிற்கிறாங்களாம். அவங்களையும் சுகப்படுத்தலையா? ஆண்டவரே 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 கூப்பிட்றவங்களையும் சுகப்படுத்தலையா? அவர் எல்லாரையும் தாண்டி 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 போய் சும்மா உட்காந்துக்கிறானா. அவனை போயிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, உன் பழக்கம் எடுத்துக்கொண்டு போ. ஏன் சம்பந்தம் இல்லாம ஒருத்தங்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட சொன்னாரு. ஏனென்றால் அவன் தேவனுடைய திட்டத்தில் இருந்தானா. இன்னைக்கு இவ்வளோ ஜனங்கள் இருக்கும்போது ஏன் இந்த மகத்தான தீர்க்கதரிசியும் மகத்தான இந்த செய்தி ஏன் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட வந்தது? ஏன் வந்தது? ரோமருக்கு எதிர நிருபம் 8ஆம் அதிகாரம் 28. அவருடைய தீர்மானத்தின்படி. யாருடைய தீர்மானத்தின்படி? இயேசு கிறிஸ்துவுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நாமெல்லாம் எப்படியா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. நோட்டீஸ் எழுதிட்டியா? நோட்டீஸ் எழுதிட்டியான்னு. நோட்டீஸ்லாம் போட்டியா? போட்டேன். யார் யாரை கூப்பிட போற? ஆமா, அது ஒரு பேப்பர்ல எழுதணும். இவங்களை கூப்பிடு மோனிகா. ஐயோ அது கூப்பிடாது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேற யாரு? ஐசக். ஐயோ அவங்க கூப்பிட கூடாது. பேர் என்ன பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு? ஆமா சார், அவரு கூட வெயிட்டா செய்வாப்புல. என்ன பண்ணுவாங்க? செலக்ட் பண்ணுவாங்க. கல்யாணம் இஷ்டர் போடு 2 சவரம் போடும். இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? யார் யார் திட்டத்துல அவங்க கொடுக்கணும்னு சித்த வச்சிருக்காங்களோ அவங்க பேரை மட்டும் தான் எழுதுவாங்க. அது உண்மைங்களா இல்லைங்களா? பிராக்டிக்கலா பேசுவோம். அதுக்கு தான் நான் நம்ம ஜனங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு போறேன். அவருடைய திட்டத்தின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும். அப்போ உங்க வாழ்க்கையில் நடக்கிற தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஏன் மற்றவங்க மேல காரணம் சொல்லி உட்காந்துக்கிறேன்? ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவன், பரிசுத்தாவியை பெற்ற கிறிஸ்துவன் தன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவன் என்ன சொல்லுவான்? எல்லாம் தேவன் நன்மைக்கு தானே செய்வார். அவன் வாயில ஒரு ஃபேனை கூட அவன் கை காட்ட மாட்டான். இந்த ஃபேனால தான் எல்லாம் வந்தது, இந்த மைக்கால தான் எல்லாம் வந்தது, இது மட்டும் கரெக்டா இருந்தா ஐயோ அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு அதனால முழு கான்செப்டும் மாறி போச்சு. கிடையவே கிடையாது. உன் வாழ்க்கையில தேவன் கொடுத்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவியோ அவர் எடுத்தாலும் அதே அளவுக்கு சந்தோஷப்படு. உண்மை இல்லையா? ஏனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இன்னும் உங்களுக்கு விளக்கமா நான் சொல்லணும்னா, உன் பிள்ளையை நீ நேசிக்கிறதுனால ஜோர் மழை பெய்யுது. மழை அப்படி பெய்யுது. ஐஸ்கிரீம் வித்துன்னு வராங்க. அந்த பிள்ளை ஐஸ்கிரீம் கேக்குது. ஜாக்கப் ஐஸ்கிரீம் கேட்குறான். டேடி ஐசக் டேடி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. இல்லைப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடாதப்பா, மழை வருது, சளி பிடிக்கும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போன திங்கக்கிழமை, வேணாப்பா. இல்லை என்ன வாங்கி கொடுங்க. ரோட்டில் அப்படியே ஊழ்ந்து பரறான் வீட்டில். டேய் சொன்னா கேள்றா, வாங்கி தர மாட்டேன்டா. இல்லை வாங்கி கொடுங்கன்னு சட்டையை பிடிச்சி இழுகிறான். லைட்டாக ரெடி அடிக்கிறாரு. பெத்து புள்ளி ஏன் அடிக்கணும்? பாசம் இல்லாம அடிக்கிறாரா? அன்பு இல்லாம அடிக்கிறாரா? ஏன் அடிக்கணும் ஜாக்கப்ப? ஏன்னா அந்த அடி ஒரு 5 நிமிஷத்துல அவன் சரியாயிடுவான். இதே அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவனுக்கு சளி பிடிச்சி 3 நாள் 4 நாள் 1 வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் கைமா அலைஞ்சு அதுக்கப்புறம் சரியாது. குழந்தைக்கும் வேதனை, நம்மளுக்கும் வேதனை. அதனால அந்த ஒரு அடி அவனுக்கு, அந்த ஒரு அடி ஆசீர்வாதம். கரெக்டுங்களா? காரணம் என்ன? அந்த ஐசக் தம்முடைய பிள்ளைய மேல அவர் அன்பு கூறுறதுனால அந்த அடி அவருக்கு, அந்த பையனுக்கு நன்மை. உங்களுக்கு புரியுங்களா? எல்லாவற்றையும் நீங்க அப்படிதான் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்குது. உங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் மற்றவர்கள் தான் இப்படி செஞ்சாங்க, நான் தான் இப்படி தான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லவே கூடாது. நீங்க அனைத்துமே பொறுப்பாளி யாரு? தேவன் தான். நீ என்னென்ன செய்வ, என்ன சிந்திப்ப. ஆதாம் ஏவாள் தவறு செய்வாங்க தேவனுக்கு தெரியாதா? ஏன்னா தேவன் நமக்கு சுவாதீனத்தை கொடுத்துட்டார். சுவாதீனம் என்ன? இது சரி இது தவறுன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நீ போய் ட்ராக் நின்று தேவன் என்னை காப்பாத்துன்னு சொன்னா ட்ராக் அடிச்சுதான் ட்ரெயின் அடிச்சுதான் போடும்.
சுயாதீனம் என்பது இது சரி இது தவறு என்பது பகுத்தறியக்கூடிய ஞானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். வீட்டுல எப்படி வேணா இருப்போம், ஆனா வீட்டுக்கு விட்டு வெளியே வந்தா எப்படி ட்ரெஸ் பண்றோம், அந்த அறிவு இருக்குதுல்ல, அந்த ஞானம் இருக்குதுல்ல. தேவன் சுயாதீனத்தை கொடுத்தா எங்க எப்படி நடந்துக்கணும் நம்மளுக்கு தெரியும் போது, அப்ப ஆவிக்குரிய சுயாதீனத்தை நம்மளுக்கு கொடுத்தால், நம்ம வீட்டிலே நம்ம குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்தால் இது அனைத்துமே ஏதோ தேவன் நன்மைக்காக தான் செய்கிறார். மோசே குறித்து தேவன் பேசும்போது அவர் சொல்கிறார், மோசே அவன் ஒரு பெரிய ஒரு ராஜஸ்தானத்துல இருந்தான், எகிப்துல பார்வோன் கிட்ட. அந்த ராஜஸ்தானத்தில் இருந்து தம்முடைய சொந்த ஜனங்கள் எபிரேய பிள்ளைகள் ஒரு பார்வோன் ஒரு எகிப்தியம் போட்டு அடிக்கும் போது இவன் அவன் கொலை பண்ணிடுறான். எபிரேய அடிக்கத்தை பார்த்து அந்த எகிப்தியனை மோசே கொலை பண்ணிடுறான். பாருங்க, கொலை பண்ணிட்டு பயந்து ஊரை விட்டே ஓடினான். 40 வருஷம் அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாகத்தான் அம்ராம் யோகபாத் கடினமா ஜெபிச்சாங்க, இடைவிடாம ஜெபிச்சாங்க. ஏன்? 400 வருஷம் என்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, தேவன் ஒரு ரட்சகரை கொண்டு வரணும், அந்த ரட்சகர் தம்முடைய பிள்ளையதான் இருக்கணும். தேவதூதன் வந்து அம்ராம் கிட்ட, மோசையோட தகப்பன் கிட்ட சொல்லுது போல, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவன் தான் இந்த ஜனங்களை மீட்டெடுப்பான், ரட்சகரா இருப்பான், அவனுக்கு மோசேன்னு பேர். அப்படிப்பட்ட அந்த மோசே ஜபத்தினால் வளர்ந்த பிள்ளை, அவன் பாரு, ஓ எங்க அம்மா சொல்லிட்டாங்க, நான் தான் அந்த ரட்சகர், நான் தான் அந்த பிள்ளை சொல்லிட்டு இவனா பண்றான் மோசே மாம்சபரமா சண்டை போடுறான். யாருகிட்ட? ஏன்னா இவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை என்ன, நீ தான் அந்த ஜனங்களை மீட்டு எடுப்பவா. அவங்க அம்மா சொல்லி பால் கொடுக்கும் போதே இதையும் சொல்லி வளர்க்குறாங்க. மோசே நீ வந்து இன்னும் அழகா இருக்கிறன்னு சொல்லிட்டு தான் நான் மோசேன்னு உனக்கு பேர் வச்சோம், ஆனா நீ வந்து ஒரு ரட்சகர்ப்பா, நம்ம எங்களை எல்லாரையும் காப்பாற்ற போறது, நம்மளுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசம் உனக்கு ஆபிரகாம் கொடுத்த தேசம், அந்த தேசத்தோட பிள்ளைகள் நாம வந்து யாக்கோபு சந்ததி மூலியமா 12 பேர் மூலியமா நம்ம வந்து இந்த அடிமைத்தனத்துல இங்க வந்துட்டோம். அதனால இந்த ஜனங்களை மீட்டெடுக்க கொண்டு போற வேலை உனக்கு தான்ப்பா இருக்குது, ஆண்டவர் தேவதூதனே வந்து உன்னதான்ப்பா சொன்னாருன்னும் போது இவர் அதுலயே வளர்றாப்பல. அதனாலதான் வில்வித்தை கத்துக்கிறாப்பல, அதனாலதான் சண்டை போடுறதை கத்துக்கிறாப்பல, கத்தி சண்டை போடுறதுக்கு எதுக்கு இதெல்லாம் கத்துக்கிறாரு? அந்த ஜனங்களை ஜெயிக்கணும், அந்த ஜனங்களை ஜெயிக்கணும்ன்றதுக்காக இது எல்லாத்தையும் அவன் கத்துக்கிறான் மோசே. ஆனால் இவன் மாம்ச பிரகாரமான எல்லா யுக்தியும் கத்து தேர்ந்துட்டான். 40 வயசுல இப்ப இவனுக்கு சூப்பரா அப்படியே சகலகலா வல்லவன் வேதம் சொல்லுது. மோசே சகலகலா வல்லவன் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அவன் என்ன பண்றான், ஒரு தன்னுடைய சொந்த ஜனமாகிய ஒருத்தனை போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு ஒரு அடிக்கா செத்து போயிட்டான். யாரு? அந்த எகிப்து செத்துட்டு உடனே இப்ப எல்லா ஜனம் குடிக்கிறானுங்க எபிரேயர்லாம். அவனாச்சு சாவச்சப்ப எங்களை சாவடிக்கலான்னு பாக்குறியான்னு பயம் வந்துச்சு மோசைக்கு. பயம் வந்து பாரு ஊரே விட்டே போயிட்டான். அப்ப 40 வருஷமா அவங்க அப்பா அம்மா என்னதான் சொல்லி வளர்த்தாங்க அவனுக்கு, அந்த அனுபவம் தோத்து போச்சு. மாம்ச பிரகாரமா கொண்டு வந்த அந்த அனுபவம் அவனுக்கு தோற்று போனது பாருங்க. ஆகவே இப்போது 40 வருஷம் கழிச்சு வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிறான். யாரு? மோசே. இப்போது முச்சடியிலே இருந்த மோசே குறித்து சிந்தித்து பார்க்கிறோம். இந்த ஆடு மேய்ப்பவன் தான் அநேக முறை நடந்து சென்ற அதே பாதையில் ஒரு நாள் காலையில் அவன் நடந்து சென்ற போது ஒரு எரிகிற முச்சடியினால் கவர்ந்து இழுக்கப்பட்டான். நீ நான் என்ன பண்ணது, சபைக்கு வருவதற்கு முன்னாடி மாம்ச பிரகாரமா போடாது. இந்த எல்லாத்தையும் இந்த செய்தி வருவதற்கு இந்த நாளுக்குரிய தேவனை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாம்சபரமா போடாதுங்க. ஏன் என்னாலதான் இந்த குடும்பம் போகுது, நான் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நான் தான் எல்லாமே செய்யறேன், நான் தான் எல்லாமே பண்றேன்னா நாம ஒண்ணுமே செய்யல. தேவனை நீ காட்சியில கொண்டு வராத வரைக்கும் நீ எப்படி நம்ம பெருமை பேசுவ? நான் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கினேன், நான் தான் இதை வாங்கி போட்டேன், நான் தான் இதை செய்யறேன், நான் தான் இந்த லோன் கட்டுறேன், நான் தான் இந்த வீட்டு வாடகை கட்டுறேன், நான் தான் இந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் தான் ஃபீஸ் கட்டுறேன், நான் இந்த நான் என்று சொல்ற வார்த்தை அது தேவனை தவிர வேற யாரும் சொல்லக்கூடாது. யார் சொல்லணும் இந்த நான்ற வார்த்தைய? தேவன் மாத்திரம் தான் சொல்லணும். ஐ எம் தட் ஐ எம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவ அந்த போர்ச்சவரை படிக்கும் போது யார் இயேசு கிறிஸ்துவ போது நான் தான் அப்படின்னா தொத்து போயிட்டானுங்க, அப்படி பின்னிட்டு போயிட்டானுங்க.
என் சகோதர சகோதரி, உன் வாழ்க்கையை நீ வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் இந்த நான் என்கிற அகங்கார வார்த்தையை நிறுத்து. என்னாலதான் முடிஞ்சது, நான் தான் காரணம், என்னாலதான், என்னால, நானு சொல்றாரு. உலகத்தான் முக ஸ்டாலின் சொல்றாரு. சரி, அவர் பேர் என்ன? அவங்க அப்பா பேர் என்ன? கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர் சொல்றாரு, நான் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டுமா, நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாதான். எப்படி யோசிக்கிறார்கள்? பைபிள் நாளுக்கு வார்த்தை அதெல்லாம். இன்றைக்கும் அவன் நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடிப்பேன். யார் சொன்னது? மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு பெலிஸ்தரை தோற்கடிப்பேன் என்று அவன் நான் இவங்களை காப்பாற்றுவேன், நான் இதை செய்வேன், நான் அவனை அடிப்பேன், நான் இந்த இவ்வளவு எல்லாரையும் நான் ஒரு கொலையில தோத்து பயந்தா வழியா ஓடிட்டான். எப்போது நான் என்ற வார்த்தை நீ பயன்படுத்துகிறாயோ அங்கேயே நீ தோல்வி அடைந்து விட்டாய். என்னாலதான் அந்த குடும்பம் போது, என்னாலதான் நோ நெவர். அந்த சொன்னாரு, நீனே வீட்டுல வளர்கிற செடியை வச்சு பெருமையா பேசுற, வா என் கூட அமேசான் காட்டுக்கு வா. உலகத்திலேயே கொடூரமான விஷப்பூச்சிகள் இருக்கிற இடம் தெரியுமா? அமேசான் காடு. அந்த காட்டுல வந்து பாரு, நீ வளர்க்கிற செடியில இருக்கிற பூ பூக்குதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க வந்து பாரு எவ்வளவு அருமையான பூலாம் பூக்குது. அப்ப அதை யார் வளர்க்கிறா? காட்டு புஷ்பத்தை பாருங்கள், அது யார் விளைவிக்கிறா? அவைகளையும் போஷிக்கிறது நான் தானே. உன்னை போஷிக்கிறது நான் தான், குடும்பத்தை போஷிக்கிறது நான் தான். நீ என்ன பெருமையா பேசுற? நான் தான். எப்போ ஒரு மனிதன், ஒரு சகோதரன் சகோதரி நான் என்ற வார்த்தை, மனவா நான் தான் இந்த சபையை கட்டினேன், நான் தான் இந்த ஜன்னலை கொண்டு வந்தேன், நான் தான் ரட்சிப்பு கொடுத்தேன், நான் தான் செய்தி சொன்னேன். கர்த்தர் தான் பலத்தை செய்தார். எப்படி குடும்பத்தை எப்படி நடத்துற? கர்த்தர் தான் நடத்துறாரு. வீட்டுக்காரர் எப்படிங்கிறார், பிள்ளைங்க எப்படிங்கிறார், கர்த்தரோட கிருபையில நல்லா இருக்கிறாங்க. எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லு, எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லு. நான் என்ற வார்த்தை தூக்கி போடு. பாருங்கள், அவன் முச்செடியில் கவர்ந்திருக்கப்பட்டான். அவன் பிறகு அந்த முச்செடியில் கர்த்தருடைய தூதன் இருக்கிறதை கண்டான். அங்க பல நாள் அந்த வழியா போற ஆடுமைக்கோ அந்த முச்செடி வழியாக பல நாள் போயிருக்கிறான் மோசே. பாருங்கள், ஆனால் தேவனை சந்திக்க, மனிதனை தேவன் சந்திக்க திட்டமிட்டால் அந்த திட்டத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. உன்னை இங்க கொண்டு வந்தது யாருன்னு நினைக்கிற? உன் முயற்சி நினைக்கிறியா? உன்னுடைய மனைவி நினைக்கிற, உன்னுடைய கணவன் நினைக்கிற, உன் பிள்ளைகள் நினைக்கிற? இல்ல, உன்னை இழுத்து கொண்டு வந்தது தேவனே. ஆமா, ஒரு கொலை பண்ணலனா இங்க முச்சடியில தேவனை பார்த்திருக்க மாட்டான். உன் வாழ்க்கையில தொல்லைகள் வரலனா இங்க நீ வந்திருக்க மாட்ட. உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லைனா இங்க நீ வந்திருக்க மாட்ட. ஏன் இன்னைக்கு அநேக சபையில் இருக்கும்போது ஏன் இங்க நம்ம வந்திருக்கிறோம்? நாம் 40-50 வருஷம் சபையில் உட்கார வரவில்லை. நான் பரலோக பிரஜையா இருப்பதற்கு நான் இங்க பழக வந்திருக்கிறோம். எதுக்கு வந்துக்கிறோம்? பரலோகத்துக்கு போறதுக்கு. சீக்கிரமான விண்வெளிக்கு எல்லாரும் உடனே அனுப்பிச்சிட மாட்டாங்க. ராக்கெட்ல போறவங்களுக்கு எத்தனை நாள் கிளாஸ் எடுப்பாங்க தெரியுமா? ஏறத்தாழ பல வருடங்கள், பல மாதங்கள் கிளாஸ் எடுப்பாங்க. நீங்க நிலாவுக்கு போயிட்டா இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் பறந்துன்னே இருப்பீங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தான் அவங்களை கொண்டு போவாங்க. சேம் அதே போலதான் பரலோகத்துல போனா நம்ம துதிச்சுனே இருக்கணும். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஓயாம துதிச்சுட்டே இருக்கணுமா. நீ பூமியிலே துதிக்க மாட்டேற, அப்படி பரலோகத்துல துதிப்ப. பிரைஸ்லாம். தேவன் நம்மளை பழகுவிக்க வர வந்திருக்கிற இந்த பூமிக்கு, நம்மளை பழகுவிக்க நம்ம தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த மோசே கற்றுக்கொண்ட அந்த 40 வருட அந்த வில்வித்தை, அந்த அனுபவம் அவனை பயந்தாங்கோலியாக்கியது. ஆனால் தேவனோட அனுபவத்தை பெற்றிருந்தான் அந்த முச்செடியிலே. அந்த அனுபவம் பாருங்கள், கர்த்தருடைய தூதன் அந்த எரிகிற முச்செடியில் இருந்து இருக்கிறதை கண்டான். அவர் மோசையோடு பேசினார். இத்தனை நாளா அவங்க அம்மா பேசினாங்க, மோசையோட அப்பா பேசினாங்க, மோசையோட டீச்சர் பேசினாங்க, பைபிள் காலேஜ் டீச்சர் பேசினாங்க. அது அவனை ஒருபோதும் அவனை தேவன் திட்டத்துக்கு கொண்டு வரவே கிடையாது. புரியுதுங்களா? அவங்க அம்மா பேசினாங்க, அவங்க அப்பா பேசினாங்க, இன்னும் வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு நாள் தேவன் பேசினார் முச்செடியில் இருந்து. மோசேயிடத்தில் தேவன் பேசினார்.
தேவன் அவனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க போகும் என அறிந்து தன்னுடைய சுய முயற்சியில் 40 வருடங்கள் முயன்று தோல்வி அடைந்து அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிப்போம் என்ற வெற்றியின் தரிசனத்தை முழுவதும் இழந்தவனாக இருந்தான். அந்த 40 வருஷம் அவன் கொலை பண்ணிட்டு வெளியே வந்து 40 வருஷம் தான் யாருன்றதை மறந்துட்டான். அல்லேலூயா. மோசே தான் யாருன்றதை மறந்ததுனால அப்பதான் தேவன் காட்சியில வர. எப்போ நீ உன் சுயம், நான் பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கிறேன், நான் கம்பெனில ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறேன், எங்க வீடுகள் என் வீட்டுல நான் தான் முக்கியஸ்தன், எப்போ நீ அந்த ஸ்தானத்தில் நிக்கிறியோ அது வரைக்கும் தேவன் உன்கிட்ட வரவே மாட்டார். சொல்றாரு பாருங்க, அவன் தோல்வி அடைந்து அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிப்போம் என்ற வெற்றியின் தரிசனத்தை முழுவதும் அவன் தான் யாருன்றதை மறந்துட்டான். அவன் கற்றுக்கொண்ட எல்லா வெல்வித்தையும் பேச்சு, அவன் நாலேஜ் சரளமா பேசுவானா, பைபிள் அப்படி கரைச்சு அப்படியே பேசுவான். எல்லாத்தையும் மறந்தான். எல்லாத்தையும் மறந்த பிறகுதான் தேவன் காட்சியில வராது. சபையாகிய நாமும் கூட தேவன் சபையை அதனுடைய பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவித்து இந்த பூமியில் உள்ளவர்கள் நம்மை காணும் போது அவர்கள் பசிதாகம் உள்ளவர்களாகும்படி நம்மை ஒரு சாலமுள்ள மக்களாக வைப்பார் என்று வாக்களித்திருக்கிறார் என அறிந்திருக்கிற நாம் ஏன் நம்முடைய மனித முயற்சிகளோடும் நம்முடைய வேத தத்துவங்களோடும் நம்முடைய பெரிய கட்டிடங்களை கொண்டும் இது போன்ற காரியங்களை கொண்டு செய்ய வேண்டும் என சில நேரங்களில் நாம் வியப்பது உண்டு. அநேக வருடங்களுக்கு முன்பாக நாம் இவர்களின் மூலம் மக்களுக்கு அளிக்க முயற்சி தோல்வியில் போய் முடிந்தது. நீ தேவனை கட்டிடத்தின் மூலமாகவோ பெரிய பெரிய பைபிள் நாலேஜ் மூலமாகவோ நீ தேவனை மக்களிடத்தில் கொண்டு போக முடியாது. ஏனென்றால் நாம் அதை செய்யும்படி ஊழியக்காரர்களை பயிற்றுவிப்பதற்காகவும் மற்றும் இது போன்றவர்களை புதிய பள்ளிகளை எழுப்பும்படி நம் மீது நாம் எடுத்துக்கொண்டோம். நாம் உண்மையான முறைமையை விட்டுவிட்டோம். உண்மையான ஒரு வழியை விட்டுட்டு சபை கட்டுறது, பைபிள் காலேஜுக்கு போ, இதப்படி டெய்லி இவ்வளவு ஸ்தோத்திரம் பலி செலுத்து, இந்த மாதிரி ஒரு சடங்காச்சாரமான ஒரு மத கோட்பாடு உள்ள விஷயங்களை நம்ம ஜனங்களுக்கு புகுத்திட்டோம் எல்லாருமே. சபையை உண்மையான காரியம் என்னவென்றால் சபையை வழிநடத்தும்படி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் விட்டு விடுவதே என்று தேவன் சொன்னார். நீ சபையை நடத்துவதற்கு அந்த பாஸ்டரை நம்பியோ அங்க இருக்கிற ஜனங்களை நம்பியோ அந்த கட்டிடத்தை நம்பியோ சபை இருக்கக்கூடாதான். சபை முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் இருக்கணுமா. நீ தனிப்பட்ட விதத்துல பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கணும். ஆனா நம்ம என்ன இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் உடம்பு சொன்னா பிரதர் இருக்கிறார், ஜோம் பண்ணிப்பார், பாஸ்டர் இருக்கிறார், சபையா இருக்கிறாங்க, கூப்பிட்டா வந்துருவாங்க. இல்லை, நெவர். எல்லா நாளும் வர மாட்டாங்க. இன்னைக்கு நான் பாஸ்டர், நாளைக்கு செத்துட்டா வேற ஒருத்தர் பாஸ்டர் வருவார். இன்னைக்கு ஆசிரியர் சாங் லீடர் அஸ்ரீதர் நடத்துறாரு, நாளைக்கு அவர் காட்சி முடிஞ்சா இன்னொரு சாங் லீடர் வருவார். உண்மைங்களா இல்லையா? ஆமோஸ் டீக்கன், அவர் பேசினா இன்னொரு டீக்கன் வருவாரு. ஆனால் பரிசுத்தாவி என்றைக்கும் மாறவே மாட்டார். பரிசுத்தாவி மாத்திரமே நீ தனிப்பட்ட விதத்துல நீ உன்னை அதனால்தான் ஒரு பேர் என்ன, தேற்றரவாளன். பரிசுத்தாவியோட இன்னொரு பேர் என்ன, தேற்றரவாளன். அம்மா தேற்றுவோம், அப்பா தேற்றுவார், பிள்ளைங்க தேற்றுவோம், புருஷன் தேற்றுவோம், பொண்டாட்டி தேற்றுவோம் நினைக்காத. தேவன் மாத்திரம் தான் அவனை தேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால்தான் ஒரு பேர் என்ன, தேற்றரவாளன். அதான் சொல்றாரு, நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தருகிறேன். அவரே தான் சரீரத்தில் இருந்தவரே இப்ப ஆவியா நமக்குள்ள இருக்கிறார். அந்த தேற்றரவாளனை தனிப்பட்ட நபர் யாரு பெற்றிருக்கிறார்களோ அவங்க எதை கண்டும் புலம்பவே மாட்டார்கள். அந்த அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை முதலாக மோசே அவன் பெற்ற பிறகு ஆனா பயம் இருக்குது, மோசேக்குள்ள பயம் இருக்குது. பாருங்க, மக்கள் சபையை வழிநடத்த பரிசுத்த ஆவியிடத்தில் விட்டு விடுவதே என்று தேவன் சொன்னார். ஆனால் நாமோ அதை விட்டுட்டோம். நாம் நம்முடைய தெய்வீக சந்தோஷத்தை இழந்து விட்டோம். நம்முடைய தரிசனம் இப்போது மங்கியதா இருக்கிறது. தேவன் அவர் நமக்கு கொடுத்த ஒரு மகத்தான கிஃப்ட் எது தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் தான். தேவன் நம்மளுக்கு கொடுத்தது பரிசுத்த ஆவியை தான். நம்மளுக்கு தேவன் ஒரு பொக்கிஷம், அது தேவனே. அதுதான் கிறிஸ்து உங்களுக்குள்ள வருவதுதான் பரிசுத்த ஆவி. அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய தரிசனம் இப்போது மங்கியதா இருக்கலாம்.
ஏன் நம்மளால தேவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்றத ஏன் நம்மளால பார்க்க முடியலன்னா, நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லாதனால தான் நம்மளுடைய பார்வை மங்கி போனது. வெளிப்பாடுள்ள வார்த்தைகள் நம்மளால ஏன் பார்க்க முடியல? ஏன் மற்ற ஸ்தாபன சபை போல நம்ம இருக்கிறோம்? நம்ம பார்வை மங்கி போயிடுச்சு. ஏன்? நம்மளுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இல்லை. பரிசுத்த ஆவி இருந்தா இது சரி இது தவறுன்னு கரெக்டா கண்டுபிடிக்கும். ஒரு வார்த்தையில போதும், ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் பேசினா சகோதரோட ஆவியில் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். உன் கணவருடைய அவன் கணவருக்குள்ள இருக்கிற ஆவியை நம்மளால ஏன் என்ன கண்டுபிடிக்கலன்னா, முதலாவது நம்ம பரிசுத்த ஆவி பெறாம இருக்கிறோம். நம்ம வீட்டில் நடக்கிற குழப்பங்களுக்கு என்ன தீர்வு, ஏன் பிரச்சனைகள் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலன்னா, முதலாவது நம்ம அந்த தேவ ஆவியினால் வழிநடத்தப்படலை. நாம் நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுது, அதனாலதான் தவறு செய்யறாங்க. ஆனால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இல்லை. இப்போ பேசலாம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவி இருந்ததுன்னா இந்த சூழ்நிலைகள் ஏன் நடக்குதுன்றது ஈஸியா கண்டுபிடிப்பேன். அமைதியா ஜெபம் பண்ணலாம். சூழ்நிலைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சூழ்நிலைக்கு ஒரு மாறி போகும்போது நம்ம என்ன பண்றோம், டக்குனு முடிவெடுத்துறோம். அவன் என்ன பண்றானா, மோசே இந்த முச்செடி கிட்ட போய் ஆராய்ச்சி பார்க்கறானா, எதனால எரியுது, ஏன் இப்படி எரியுது? அப்ப ஆண்டவர் சொன்னார், ஏய் ஆராய்ச்சி பார்க்காத, விசுவாசி. தேவனே ஆராய்ச்சி பார்க்காத, அங்கே நில்லு. என்ன சொன்ன மோசே, அங்கே நில்லு. தேவனை மாத்திரம் பரிசோதிச்சு பார்க்காத, தேவனை பரிசோதிக்காத. ஆண்டவர் தசமமாக ஒண்ணுல மட்டும் தான் அவர் சோதித்து பாருன்றாரு. மற்ற எல்லா நேரத்தில் அவரை இது தேவனா டெஸ்ட் தேவனுக்கு வைக்க வைக்காது. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறான்னு பிலீவ் பண்ணு. ஆண்டவர் நீ என் கூட இருக்கிற தெரியும், ஆண்டவர் நீ இதை செய்வேன் நான் பிலீவ் பண்றேன். ஆண்டவர் இது தேவனா, இது பேசுறது தேவனா, அங்க போட்டு குச்சி எடுத்து கலர் நிற்காது. மோசம் என்ன பண்ணல, குச்சி எடுத்து இது உண்மையிலே எரிதா, இது உண்மையிலே உச்சரிதானா, அது தேவன் விசுவாசி. அவசர மோசே இங்க கிட்டி சேராத, என் பக்கத்துல வராது, அங்கே நில்லு. அவன் பாருங்கள் 10 சொல்றார், மக்கள் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் அணுகுண்டுகள் உலகத்தை ஒரே சமயத்தில் அழிப்பதற்காக எல்லா இடங்களிலும் கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களோ தேவனை குறித்த தரிசனத்தை எழுந்து போனவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு இது நடந்துச்சு, ஃபிளைட் இறங்கி வெடிச்சு இறந்து செத்துட்டாங்க. இஸ்ரேல்ல இது நடக்குதான், அது நடக்குதான். இதை பார்க்கிற நீ ஏன் கர்த்தருடைய வருகைக்கு என்னை நான் இன்னும் ஆயத்தப்படுத்தல? நீ ஏன் அந்த உணர்வு நம்ம கிட்ட இல்லை? புரியுதுங்களா? ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் இப்படி பண்ணா பிரச்சனை வரும், அப்படி பண்ணா பிரச்சனை வரும். அதை தீர்க்கக்கூடிய வழி ஏன் நம்மளுக்கு தெரியல? ஏனால் நன்மையான ஈவு எங்கதான் வரணும்? பிதாவை தேவனிடத்துல தான் நன்மை வரணும். மனோபத்திட்டு இருந்தோம், மற்றவங்க கிட்ட இருந்து நன்மை வரவே வராது. யாருக்கிட்ட தான் வரணும் நன்மை? அது தேவன்கிட்ட தான் வரணும். ஏன் நம்மளோட வாழ்க்கையில ஏன் நம்ம இன்னைக்கு நம்ம அதிகமா இந்த காரியத்தை எடுக்கிறோன்னா, இன்னைக்கு நாம கரெக்டா இருந்தாலே நம்ம பக்கத்துல ரட்சிக்கப்படுவோம். நாம அதிகமா வீடுகள்ல நம்ம எப்படி தேவனை காட்சி கொண்டு வருமோ அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படுவான், ஹவுஸ் ஓனர் ரட்சிக்கப்படுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லி பார்த்துறேன். இந்த சபை கொடுக்கும் போது ஒரு சிறு சாட்சியை சொல்லிடுறேன். இந்த சபை கொடுக்கும் போது 9ஆம் மாசம், நான் 8ஆம் மாசம் வந்து இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுறேன். இந்த லாஸ்ட்ல இருக்கிறாங்க, அவங்க பையன் 2 பையன் மேலே இருக்கிறாங்க, பக்கத்துல வாடகை விட்டுக்கிறாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் வந்து, இல்லைப்பா சர்ச்சைக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம்ப்பா அப்படிங்கிறாங்களம்மா, நாங்கள் 20 பேர் தான் இருக்கிறோம், ஆராதிக்கிறதுக்கு கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருமா, சபைக்காக கொடுங்கம்மான்னும் போது அப்போ அவங்க வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் தான் கொடுத்தாங்க இந்த இடத்த. அப்போ சொல்லி கொடுக்கும்போது சொன்னாங்க, எப்பா என் பையனுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை, ஜாப் பண்ணிங்கப்பா, கர்த்தர் எதனா ஒன்று செய்யட்டப்பா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நான் சொன்னேன் சாவி வாங்கும்போதுமா, நாங்கள் அநேக சாட்சியை நாங்கள் பார்த்துருக்குறோம், நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு உண்மையான தேவன் நாங்கள் உயிருள்ள தேவன் நாங்கள் ஆராதிக்கிறோம். இதே வார்த்தையில் இன்னும் 3 மாசத்துல என் மருமகம் மாசமாகறப்பா நீங்கள் சொல்லுவீங்க, இதை இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் சொல்கிறேமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கரெக்டா அதே மாதம் அவங்க மாதமாயிட்டே நம்மளுக்கு தெரியல. ஒரு 2 மாதம் கழிச்சு 10ஆம் மாதம் ஆமாம் 10ஆம் மாதம் இந்த சிலுவை அடிக்கிறதுக்காக ஓட்டை போட்டுனுக்குறோம், ட்ரில்லு டொம்னு வச்சுருக்குறோம். அவங்க மாதமாகறாங்கன்னு தெரியாது, சொல்லலை. அவங்க 2 மாதம் ஆச்சு போல். இது ஓட்டை போட்டுக்கும் போது அந்த பாப்பா வந்து, ஏன் இப்படி சத்தம் போட்டுனுக்குறீங்க? நான் முழுகாமக்கிறேன், 2 மாதம் முழுகாமக்கிறேன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது.
எப்போ சொல்கிறது, 10ஆம் மாதம் 25ஆம் தேதி நம்ம இந்த சிலுவை நம்ம அடிக்கிறோம். அப்போ அந்த பாப்பா வந்து கீழே வந்து சொல்லுது, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் மாசமாகிறேன், எனக்கு சத்தம் பயமாகுது அப்படின்னா. அப்படி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கான். அந்த சகோதரி அவங்க ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு ரொம்ப நன்றி சொன்னாங்க. ஃபஸ்ட்டாக நீங்கள் எனக்கு பேத்தி பிறந்திருக்குன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா. காரணம் என்ன தெரியுமா, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா, அவங்க யாரோ ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கிட்டாங்க. புரியுதா? உங்களுக்கு கொடுத்தா தேவன் உங்களுக்கு கொடுப்பாருன்ற அந்த அந்த ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை? கேட்டா காணிக்கை பத்தி பேசல, தசம் அதை பத்தியே பேசல. எல்லாவற்றிலும் ஒரு சகோதரனுக்கு நீ ஆசீர்வாதமா இரு, சகோதரிக்கு ஆசீர்வாதமா இருக்கு, சபைக்கு நீ ஆசீர்வாதமா இரு, ஊழியக்காருக்கு ஆசீர்வாதமா நீ இரு. அவங்க எல்லாம் இயேசு அறியாதவங்க, விக்கிரக மாதாவை வணங்குறவங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, சபைக்குன்னு கொடுத்தாங்க. கம்பி வாடகைகள், 4500 வாடகைகள், கரண்டுகள்லாம் சேர்த்து 4500 ஓகே வச்சுங்கப்பா, ஆராதிங்கப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமா நம்மளுக்கு கொடுத்ததுனால 8 வருஷமா ஒரு பிளஸிங். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு இந்த சபை கொடுத்த ஆசீர்வாதத்தினால இது மூலமா தேவன் நமக்கு ஒரு குழந்தை கொடுத்தார். அதே போலதான் மக்கள் ஏன் இன்னைக்கு தேவன்கிட்ட நெருங்கி வராம இருக்கிறாங்கன்னா, அலட்சியம். எல்லாவற்றிலும் அலட்சியம். தேவன் ஒருவர் இருக்கிறான்றது அலட்சியம். தொல்லையில் விடாவோ பிரச்சனை விடா மட்டும்தான் தேவனை பார்க்கறாங்க தவிர விசுவாசத்துல தேவனை யாரும் பார்க்கறதே கிடையாது. பாருங்கள், இங்க நடக்குது அங்க நடக்குதுன்னு பாக்குற, உன் வாழ்க்கையில எப்படி நீ பரலோகத்துக்கு போக போற? சார் அது பார்த்தீங்களா பிரதர், இஸ்ரேலில் இவங்க வந்துட்டாங்களாம், இஸ்ரேலில் இவரு போப் வந்துட்டாராம், இவரு அமெரிக்கா தேசத்துல போப் வந்தாராம், இதை வந்தாராம் அதை வந்தாராம். சரி இதெல்லாம் தெரியுதே, உன் வளர்ச்சி என்ன? ஆவிக்குள்ள வளர்ச்சியில நீ எப்படி இருக்கிற? உன் குடும்பம் எங்க இருக்குது? இப்போ நாளைக்கு ரேப்சர் வந்தா நீ போவியா? சொல்லுப்பா, கார்த்திபா சொல்லுங்க. உன் லைஃப் எங்க இருக்குது இப்போ? அங்க அது நடக்குது, ஃபிளைட் வந்துச்சு, அதை வந்துச்சு, இதை வந்து சொல்றாரு பாருங்களேன். அறிவா சொல்றாரு, மக்கள் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. மக்கள் கர்த்தருடைய வருகை வருது, நம்ம ஆயத்தமான அதை எதிர்பார்க்கலையா? இருப்பினும் அணுகுண்டுகள் உலகத்தை ஒரே சமயத்தில் அழிப்பதற்காக எல்லா இடங்களும் கிடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அணுகுண்டுலாம் ரெடி ஆயிடுச்சு, பூமி அழிய போகுது, அவ்வளவுதான், எல்லாமே நாசமாக போகுது. இதை கண்டுபிடிக்கிற உன்னால உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்க இருக்கிற நீ கண்டுபிடிக்க முடியல. உன்கிட்ட தேவன் எந்த அளவு இருக்கிறான்னு, அணுகுண்டு இந்த அளவுல இருக்குது, இத்தனை கிலோ, இந்த கிலோ விடிச்சா அப்படி ஆயிடுமா, இந்த பிளைட் போய் உயிர்ந்தா இவ்வளவு பேர் நாசமாயிடுவாங்களாம். இதை கண்டுபிடிச்ச உன்னால நாம எவ்வளவு ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கிறோம்னு ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஏனெனில் பாருங்க, ஆனால் மக்களோ தேவனை குறித்த தரிசனத்தை இழந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு தேவனை குறிச்ச தரிசனம் யாருக்கிட்டே கிடையாது. எப்போ பார்த்தாலும் குடும்பம் 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 குடும்பம், இப்படி சம்பாதிக்கலாமா அப்படி சம்பாதிக்கலாமா, இந்த வயல வரணுமா அந்த வயல வருமா பணம், இதை குறிச்சே தரிசனத்தை காண்றாங்க. உட்காந்துக்கிட்டு அடுத்த மாசம் வீட்டுக்கார சம்பளம் வாங்கிட்டு வாரு, இதை முடிச்சிடலாம், அவங்க கிட்ட குத்தலாம், அதை குத்தலாம், இதுதான் மைண்ட்ல போயிட்டு. ஆனா தீர சொல்றாரு, ஆனால் மக்களோ தேவனை குறித்த தரிசனத்தை இழந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். தேவனை குறிச்சு என்னைக்கா தரிசனம் பண்ணுகிறோமா? இழந்து போயிட்டோம். ஏனெனில் கர்த்தரின் வருகை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்கும் என்று தாங்களாகவே காலத்தை நிர்ணயித்து விட்டார்களாம். தேவன் கர்த்தருடைய வருகை தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆனா மனுஷனே ஒரு பிளானை போட்டு இந்த வருஷத்துல 2026 வந்துடும், அதுக்கு முன்னாடி நம்ம பாசிட்டிவ் பிளான் போட்டு நம்ம எல்லாம் சரி பண்ணிக்கலாம். முட்டா பைத்தியம் தான் இந்த மாதிரி பண்ணுவோம். கர்த்தருடைய வருகை நீ நான் ஏன் கணக்கு போடுற? உன் வேலையா அது? அவர் எந்த நேரத்துல எப்ப வரும்னு அவருக்கு தெரியும். குழந்தை 1 வயசுல ஏபிசிடி சொல்றதுக்காக நீ எத்தனை போய் கிளாஸ்ல சேர்த்துருவியா? எல்கேஜில சேர்த்துருவியா? என் பையன் 2 வயசுல ஆஹிலாம் சொல்லுவான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்த்துருவியா? உங்களா தாய் தப்புன்னு தெரியும் எப்ப சேர்க்கணும்னு. உண்மைங்களா இல்லம்மா? உண்மையா தாய் தப்பனுக்கு தெரியும் தம்முடைய பிள்ளைகள் எப்போ எந்த நேரத்தில் கொண்டு போகணும்னு. கேபி 2 வயசுல சொல்லிட்டான்றதுக்காக அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துட முடியுமா? 3.5 வயசு ஆகும் எல்கேஜி சேர்க்கறதுக்கு, 5 வயசு 6 வயசு ஆகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறதுக்கு.
இவங்க சொல்றாங்களா கர்த்தருடைய வருகை நாள் போட்டு பாக்குறாங்களாம். இந்த வருஷத்துல வருவாரு, இந்த நாள்ல வந்துருவாரு, நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டு பாஸ்டிங் போட்டு சர்ச்சில் உட்காந்து நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சிடலாம். கிடையாது. பாருங்க வாசிமா. ஏனெனில் கர்த்தரின் வருகை ஏனெனில் கர்த்தரின் வருகை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்கும் என்று தாங்களாகவே காலத்தை நிர்ணயித்து விட்டார்கள். என்ன பண்றாங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துல கர்த்தருடைய வருகை வரும். நீ உன் புருஷன் அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வருவாங்க கண்டுபிடி, உன் பிள்ளைங்க அந்த நேரத்துக்கு வருவாங்க கண்டுபிடி. ஆனா கர்த்தரோட வருகை இப்போ ஒரு நாளைக்கு வரணும் நீ கணக்கு போட்டு கண்டுக்காத. உண்மை இல்லையா? உண்மை இல்லையா? கர்த்தரி நாளைக்கு இந்த நிமிஷம் கூட வந்தா நீ இழக்கப்பட்டு போயிடுவ. எங்க போவ? நாளைக்கு ஒரு வேளை கர்த்தர் வந்தா எங்க போவ? நீ சரியாயிட்டியா? உன் அறிக்கையெல்லாம் சரி பண்ணிட்டியா? பரிசுத்தாவியனுக்குள்ள முழுசா பெற்றுக்கொண்டியா? அந்த தேவனை நீ முகமுகமா பார்த்திருக்கிறியா? தேவ தூதர்களை பார்த்திருக்கிறியா? தேவன் கிட்ட இருந்த அடையாளத்தை அற்புதத்தை வாங்கியிருக்கிறியா? விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறியா? இது எதுவுமே பண்ணாம நீ எப்படி தேவன் வருகையில போவ? ஆனா நீ என்ன பண்ற? நாட்களை கணக்கு போடுறியா? ஏனெனில் ஆசிமா, ஏனெனில் கர்த்தரின் வருகை கர்த்தருடைய வருகைய இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்கும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்கும். 8 மணி ஆயிடுச்சுப்பா எங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு. உங்க வீட்டுக்காரர் மாதிரி கர்த்தர வருகையை பார்க்காத. 5 மணி ஆயிடுச்சு என் பிள்ளை ஸ்கூலுக்கு வந்துருவான், அப்படி கர்த்தருடைய வருகையை பார்க்காத. 5 மணி ஆகணும். அப்போ 8 மணி வீட்டுக்காரர் வருவார்னா 7 மணிக்கு எழுந்து வீடை பெருக்கி நல்லா குளிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு என்னங்க இப்பா என் மனைவி காயிலிருந்து உழைக்கிறாப்பா. அப்படி கிடையாது. இது திரியில எப்பவுமே திரிங்கி எரிஞ்சிட்டே இருக்கணும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதை அப்படியே கையில வச்சுக்கோங்க. மத்தேயு 25 ஐயப்பாவா மத்தேயு 25 1 இருந்து வாசிங்க. மத்தேயு 25:1 அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்படியே ஒரு 5 வாசிக்க சொல்லி அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஆனா 10 பேருமே யாரு? 10 பேருமே யாரு சிஸ்டர்? கன்னிதான். இல்ல 10 பேரு கன்னிதான். அதுல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. என்ன புத்தி? போ வாசிக்கிறோம். வாசி சிஸ்டர். புத்தி இல்லாதவங்க பாரு, தயவு செஞ்சு புத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 5 பேர் 10 பேரும் கன்னிதான். சபையில 10 பேரும் இருப்பாங்க. 10 பேர் நீ மனவ கன்னின்னு சொல்லிதான் வந்திருக்கணும் சபைக்கு. ஆனா அதுல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்ல. இதை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு அது அடுத்த வசனத்துல இருக்கு பாருங்க. அவங்க கையில கொடுத்த தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனாங்க. தீவெட்டி இருக்குது கையில. தீவெட்டி தீப்பந்தம். தீவெட்டி என்ற தீப்பந்தம். அந்த காலத்துல வந்து நீங்க மலைக்கெல்லாம் போனா ஒரு தீப்பந்தம் எடுத்துட்டு போவாங்க. அவங்கள விளக்கு கிடையாது, எப்போ கரண்ட் கிடையாதுல்ல. ஒரு தீப்பந்தம் எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள போவாங்க. அதுல 5 பேரு கையில தீவெட்டி இருக்குது. எண்ணெயும் இருக்குது, கொண்டு போல. தீவெட்டி இருக்கு ஆனா எண்ணெயை கொண்டு போல. இவங்க யாரு? புத்தி இல்லாதவர். அப்போ தீவெட்டினா என்ன, என்னன்னா என்னன்றதை நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? தீவெட்டினா என்ன, என்னன்னா என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நீ புத்தி உள்ளவளா புத்தி இல்லாதவளா கண்டுபிடிப்ப. சிஸ்டர், புத்தி உள்ளவர்கள் அவங்க கையில தீவெட்டி இருக்குது. பாத்திரத்துல எண்ணெய் கொண்டு போனாங்க. பாத்தியா? ஆனா 10 பேரும் கன்னிதான். 10 பேரும் கன்னிதான். அவங்க கையில வந்து 10 பேர்கிட்ட தீவெட்டி இருக்குது. அந்த தீவெட்டியில கொஞ்சம் எண்ணெயும் 10 பேர்கிட்ட இருக்குது. ஆனா 5 பேர்கிட்ட மட்டும்தான் பாத்திரத்துல எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொண்டு போயிருக்கிறாங்க. எப்படி? பாத்திரத்துல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொண்டு போயிருக்கிறாங்க.
5 சபை காலங்கள 2000 பவுல் காலத்துல இருந்து தீர்க்கதரிசி பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே 5 சபை காலங்களா கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க, கண்ணி இருந்தாங்க. அவங்க கையில வெளிச்சம் இருந்தது, சுவிசேஷன்ற வெளிச்சம் இருந்தது. ஆனா அவங்க கிட்ட என்ன இல்ல? பரிசுத்த ஆவிங்கிற எண்ணம் இல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகம் அவங்க கிட்ட இல்ல. ஆனால் இந்த நாளுக்குரிய செய்தி, இன்னைக்கு புத்தி உள்ள கன்னிகா தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். நம்ம கிட்ட தீவெட்டி இருக்குது, பரிசுத்தாவி எண்ணெய் இருக்குது, பரிசுத்தாவின் அபிஷேகம் அது எண்ணெயா இருக்கிறது. பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இந்த பாத்திரத்துல எண்ணெய் இருக்குது. பேசலாம். ஆனா எல்லா சபைகிட்டையும் வெறும் பைபிள் மட்டும் தான் இருக்குது. அந்த பைபிள்ல கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் இல்லை, கொஞ்ச நேரம் தான் அது எரியும். அவங்க கையில எண்ணெய் இல்ல, இந்த பாத்திரத்துல இருக்கிற எண்ணெய் இல்ல. இன்னைக்கு இந்த பாத்திரத்துல இருக்கிற எண்ணெய் இருக்கிறவங்க தான் அவங்க விளக்கு மாத்திரம் தான் பிரகாசமா எரியும். திரு சொல்றாரு, நீ விளக்கா இருக்கும் பட்சத்துல கொஞ்ச நாள் என்ன அவன் அந்த விளக்குல இருக்கிற திரி கறி பிடிக்க ஆரம்பிக்குமா. விளக்கு யூஸ் பண்ணவங்கலாம் தெரியும் என்ன, அந்த திரி முனையில என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். இப்ப அந்த கருப்பா இருக்கும்போது அந்த விளக்கு எப்படி எரியும்? கொஞ்சம் டிம்மா எரியும். இப்ப அந்த அந்த கருப்பு என்ன பண்ணுவாங்க? சிசரத்தை கட் பண்ணுவாங்க. கட் பண்ண இந்த கருப்பு என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள். உன் வாழ்க்கையில தேவன் இருக்கிறாரு, பரிசுத்தாவி இருக்கிறாரு. ஆனால் நீ அவருக்கு கொஞ்சமா இடம் கொடுக்கிற, தேவனுக்கு கொஞ்சமா இடம் கொடுக்கிற. அப்போ உலக காரியங்கள் உன்னை எரியப்படாதபடிக்கு அது கருப்பாயிடுது. சில நேரங்களில் உன்னோட உலக காரியங்கள் உன்னை வெளிச்சமா பிரகாசிக்க கூடாதபடிக்கு உன்னுடைய மாமிசமோ உலகமோ வந்து முன்னாடி வந்து நின்று உன்னை கருப்பாகிடுது. உன்னை மற்ற ஜனங்கள் முன்னாடி அவமானப்படுத்துது, அசிங்கப்படுத்துது. தேவனை காட்சியில கொண்டு வராதபடிக்கு உன்னை அப்படியே கறிக்கட்டையாக்கி வச்சுக்குது வாழ்க்கைய. அப்ப என்ன பண்ணோம்? பரிசுத்தாவி விசுவாசம் என்கிற அந்த சிசர் எடுத்து கட் பண்ணி, தேவனுடைய வார்த்தை எடுத்து அந்த முனையை கட் பண்ணி இடம் கொடு. அதை கட் பண்ணி போட்ட கருப்பு கீழே வந்து திரும்ப என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? திரும்பவும் சூப்பரா இது. நாம எதுவுமே செய்யல பிரதர், நாம் ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் நாம ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் இருதயத்துல எனக்கு இடம் கொடுத்தா போதுன்றார். அவர் விதைப்பவரும் அவரே, விளைய செய்பவரும் அவரே, அறுப்பவும் அவரே, நீர் பாய்ச்சுபவரும் எல்லாமே செய்யறது அவர் தான். நாமெல்லாம் ஜஸ்ட் ஒரு மண்ணு. நீ குயவன் தான் உன்னை பயன்படுத்துறாரு என்ன வச்சுனா உன்னை தேவன் ஒரு சரியான பாத்திரமா கொண்டு வருவார். அதுக்கு என்ன தேவை தெரியுமா? தேவனோட தனிப்பட்ட அனுபவம் தேவை. அதிகமா ஜெபிக்கணும். அதிகமா இந்த நாளுக்குரிய செய்தி நீ வாச்சாதான் உன் விளக்கு பிரகாசமா எரியும். ஏன்னா பாத்திரத்துல இருக்கிற எண்ணெயை ஊத்தினே வாசிங்க. அடுத்தது மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் எல்லாரும் தான் தூங்குனாங்க. எல்லாரும் தான் தூங்குறாங்க. மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் தூங்குறாங்க. 5 பேர் தூங்கி 5 பேர் தூங்காம கிடையாது, தூங்கின்னு தான் இருக்கிறாங்க. 10 கண்ணியும் தூங்கின்னு தான் இருக்கிறாங்க. புத்தி உள்ளவங்க தூங்குறாங்க, புத்தி இல்லாதவங்க தூங்கின்னு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே சபைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் எங்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லா சபையும் நடந்து தானே இருக்குது. ஆர்சி சர்ச்சில் நடக்குது, பெந்தகோஸ்தல் நடக்குது, இந்த செய்தியில் இருக்கிற கடைசி கால செய்தியிலே நடக்குது, எல்லாருமே நடக்குது. ஆனால் அதுல ஒரு பாதி பேர் புத்தி உள்ளவங்க, பாதி பேர் புத்தி இல்லாதவங்க. இதை நீ எப்படி கண்டுபிடிக்கணும்? மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் தூங்கிட்டாங்கண்ணா. ஆனா இப்ப அடுத்த சத்தம் ஒண்ணு வருது பாருங்க. தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். இப்போ இந்த நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்ற செய்தி இந்த சபைக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை கொடுத்தது யாரு? ஒரு தீர்க்கதரிசி தேவையா இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி தான் இதோ மணவாளன் வருகிறார். இந்த செய்தி தான் மணவாளன். 2ஆம் வருகைக்கு முன்னோடி தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரணாம். 1ஆம் வருகைக்கு முன்னோடி யோவான் ஸ்நானகன். 2ஆம் வருகைக்கு இந்த செய்திக்கு முன்னோடி வில்லியம் மரிய பிரணாம். தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரணாம் சொல்றார், இதோ மணவாளன் வருகிறார், வார்த்தையாக வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள். எதிர்கொண்டு போக எல்லா சபைக்கும் செய்தி போகுது, எல்லாம் நிராகரிக்கிறாங்க. இப்ப நம்ம கையில என்ன இருக்குது? செய்தி இருக்குது, பாத்திரத்துல எண்ணெய் இருக்குது. இப்போ மணவரை வந்துட்டார். வாசிங்க சார்.
புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. சத்தம், 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் பூத போகிற தேவ ரகசியம் நிறைவேறும். அந்த சத்தம் மல்கியா 4:5 எலியாவின் ஆவி அது சத்தத்தை உடையவதா இருக்கிறது. அந்த சத்தம் தான் மணவாட்டிய ஆயத்தப்படுத்துற சத்தம். அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது? அது மணவாளத்துல வந்த சத்தம். அது பிரணாமுடைய சத்தம் அல்ல, அது மணவாளுடைய சத்தம். அது உண்மைங்களா இல்லையா? அடுத்த வாசிஸ்டர். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். பாருங்க, இன்னைக்கு அநேக ஸ்தாபனத்தில் இருக்கிற பிலீவர்ஸ், ஸ்தாபன ஆட்கள் இன்னைக்கு என் டைம்ல இருக்கிறவங்க கிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்றாங்க. பாஸ்டர் வேண்டிக்கு சொல்லு, நம்ம நடக்குதா இல்லையா? இம்மா மனோபத்திர தவறான உபதேசம் தான், ஆனாலும் பிரச்சனை வரும்போது மோனிகா கொஞ்சம் மனோபத்திரத்தை சொல்லி ஜெபம் பண்ணி சொல்லு. ஏன் உன் ஜெபம் எங்க போச்சு? மணவாட்டி ஆயத்தமாயிட்டா, கையில பாத்திரத்துல எண்ணெய் நிறைய வச்சிருக்கா. உன் பாத்திரத்துல எண்ணெய் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்ப? செய்தி என்ன இருக்குது உன் கையில? உன் பாத்திரத்துல வச்சிருக்கிறியா? விளக்குலே கொஞ்சமா தான் இருக்குது உன் வாழ்க்கையில. இந்த செய்தி உன் வாழ்க்கையிலே கொஞ்சமா இருக்குது, அப்புறம் எப்படி உன் பாத்திரத்துல இருக்கும்? படிக்கிறது கிடையாது, செய்தி யாரும் படிக்கிறதே கிடையாது. இது தேவன், இந்த செய்தி படிக்கிறது என்பது தேவனை விசுவாசிப்பதற்கு சமம். இந்த செய்தி படிப்பது தேவனை விசுவாசிப்பதற்கு சமம். தேவனை நீ படிக்கிறாய், தேவனை நீ விசுவாசிக்கிறாய். தேவன் யார் என்பது இந்த செய்தி தான் சொல்லுது. இது செய்தி தான் தேவன். இது வார்த்தையா வந்திருக்கிற தேவன். அன்றைக்கு மாம்சத்துல வந்த தேவன் இன்னைக்கு வார்த்தையா வந்திருக்கிறார். அன்றைக்கு தீர்க்கதரிசி என்ற இயேசுக்குள்ளாக இருந்தார். இன்றைக்கு தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாமுக்குள்ளாக தேவன் இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவ தேவன். அவர் தேவனிடத்தில் வந்த தீர்க்கதரிசி. இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி. அவர் தேவனிடத்தில் வந்த தீர்க்கதரிசி. நம்மளுடைய தீர்க்கதரிசி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி. அவர் இயேசு கிறிஸ்து மனிதனாய் காட்சியளித்தார். இந்த நாளுக்குரிய தேவன் வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற மனிதன் மூலமாய் காட்சியளிக்கிறார். வித்தியாசம் புரியுதா? தீர்க்கதரிசியை தள்ளுகிறவன் தேவனை தள்ளுகிறான். இந்த எல்லா சபைகளும் தீர்க்கதரிசி பிரணாம் பண்ணல. இவரை கேளுங்க, இதே சபை லாஸ்ட் சபையில நம்ம சபையை குறிச்சு என்ன சொல்றாங்க சொல்லுங்க, மைக் கொடுங்க. நம்ம சபையை குறிச்சு என்ன விமர்சனம் பண்றாங்க கேளுங்க. நம்ம சபையை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு இந்த உபதேசம் தப்பு, நீ எல்லாம் எது அந்த சபைக்கு போற, நம்ம சர்ச்சில் தானே தேவன் இருக்கிறாரு, அவங்க சர்ச்சில் பிசாசு தான் இருக்குது, அது ஒரு சாத்தான் சபை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. இது என்ன சபையா தம்பி? உனக்கு சாத்தான் யாருன்னே தெரியாது. சாத்தான் இவன் நேற்று 2 நாள் முன்னாடி சிஸ்டர் வீட்டில் அந்த வசனத்தை படிச்சு காய்ச்சோம். நான் சிஸ்டர் என்ன அதிகாரம் சிஸ்டர்? 1 தெசலோனிக்கேயர் 1-2 நீ எப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறன்ற தெரிஞ்சுக்கோ. உனக்கு ஏன் தேவனோட தனிப்பட்ட அனுபவம் இல்லைன்னா, நீ எப்படிப்பட்ட செய்தியின் கீழாக, எப்படிப்பட்ட சபை கீழாக, எப்படிப்பட்ட ஊழியத்துக்கு கீழாக, எப்படிப்பட்ட மெய்ப்பரு கீழாக, எப்படிப்பட்ட சகோதரி கீழாக நீ வந்திருக்கிறன்றத நீ வசனம் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ சாதாரண ஆளு கிடையாது. நீ சொன்ன சகல சிருஷ்டிப்பும் கேட்கும். அப்படிப்பட்ட நபர் நீ சொன்ன சர்வ சிருஷ்டி உனக்கு கீழ்ப்படியும். தெரியுமா? ஒரு தூக்கத்தை மேல கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியல. உண்மைதானே? 9 மணிக்கு ஆராதனை சொன்னா 10:30 மணிக்கு வரீங்க, 10 மணிக்கு வரீங்க சபைக்கு. ஒரு தூக்கத்தை மேல எடுக்க முடியல. தூங்கிதான் இருக்கிறோம். நம்ம இன்னும் தூங்கிதான் இருக்கிறோம். கால் கேட்டா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே நல்லா தூங்கலாம், மற்ற நாள்லாம் 6 மணி 7 மணிக்கு வேலைக்கு போறோம், ஸ்கூல்ல ரெடி பண்றோம். இல்ல, தூங்குறதுக்கு அநேக நேரம் இருக்குது. ஆனா தேவனை தேடுவதற்கு தேவன் காட்சியில் இருக்கும் போதே தேடிடு. நேர காலம் இருக்கும்போது தேவனை தேடிடு. தூங்கத்துக்கு நிறைய டைம் இருக்குது. பரலோகத்துல என்ன வேலை உனக்கு? ரெஸ்ட் தான். அங்கெல்லாம் உனக்கு எந்த வேலையும் கிடையாது. அங்க பரலோகத்துல சும்மா இருக்க வேண்டியதான், ஊருக்கதை பேசி உட்காந்துக்க வேண்டியதான் பரலோகத்துல. உண்மையா தான் ஆமின்னு சொல்லு. ஆமாங்க, உண்மையா ஊர்ல தான் பேசிக்கணும். ஆபரகாமே சாராலக்கா
நான் போய் சாரால ஏங்க பைபிள் சொல்லுதுங்க, உண்மைங்களா இல்லையா? சாரால் கிட்ட கேட்டா, என்ன சாரால் எப்படி உனக்கு அந்த அத்தனை வயசுல உனக்கு குழந்தை வந்தது, எனக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லி ரெபெக்காஸ்ட போய் கேட்டுருக்கோம் ஐஸ்வர்யா. இவரு போவாரு, ஐசக் போய் கேட்பாரு, அப்புறம் பேதுரு நல்லா இருக்கியா? இது பேசினா இருப்பாங்களா, 500 வருஷம் ஆயிருக்குமா. அவர் போய் ஆபிரகாம் கிட்ட பேசினிருப்பாரு, இவர் போய் தாவீது கிட்ட பேசினிருப்பாரு. கார்த்திக் போயிட்டு நம்ம இயேசு எங்கப்பா, அவரு எங்க இருக்கிறாரோ. அப்படிலாம் நீ பேசுறதுக்கு ஒரு நேரம் இருக்கும், உலாவறதுக்கு நேரம் இருக்கும், நிறைய நேரம் இருக்கும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கும். இங்க தேவனை தேடுவதற்கு மட்டும் தான் நேரம். இங்க தேவனை வந்து தேடு. உங்களுக்கு ஏன் குடும்பத்தை தேவன் கொடுத்தாரு தெரியுமா? குடும்பத்தின் மேல காட்டுற அந்த அக்கறை நீ தேவன் மேல காட்டணும். புரியுதா இல்லையா? உனக்கு குடும்பம், உன் மகனை குறிச்சு யோசிக்கிற, உன் கணவரை குறிச்சு அதிகமா யோசிக்கும் போது உன் ஆவிக்குரிய கணவருக்கு நீ எந்த அளவுக்கு உத்தமமாகறியோ அப்பதான் நீ மாம்சக்குரிய கணவருக்கு உத்தமமா இருப்ப. எப்போ நீ உன் ஆவிக்குரிய மணவாளனுக்கு மனவாட்டியா நீ இருக்கிறியோ அப்பதான் உன் பொண்ணு உனக்கு கீழ்ப்படியும். ஆவிக்குரிய கணவராகிய மணவாளனுக்கு நீ ஆவிக்குரிய கணவர் மனவாட்டியா நீ உத்தமமா இருந்தாதான் மாம்சத்துக்குரிய மனவாட்டி மாம்சத்துக்குரிய கணவரா உனக்கு உத்தமமா இருப்பான். உண்மை இல்லையா? நீ உன் ஆவிக்குரிய கணவருக்கு உத்தமமாக இருமா. நம்ம சொல்லு, என் பொண்டாட்டி எனக்கு கீழ்ப்படிய மாட்டா, என் பொண்டாட்டி நான் சொல்றது கேட்க மாட்டேன்னா நீ அவர் பொண்டாட்டிக்கு நீ கரெக்டாகிறியா? உன் புருஷனுக்கு நீ கரெக்டாகிறியா? சொல்லுப்பா. ஆமா சொல்லு, புருஷனுக்கு கரெக்டாகிறியா? இல்லையே. நம்ம தான் என் புருஷனுக்கு நான் கரெக்டாக இருந்தா என் பொண்டாட்டி எனக்கு கரெக்டா இருப்பா. அதான் வேதம் சொல்லுகிறது, மனைவிகளே முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சாதான் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிவர். புருஷன்மார்களே உங்கள் சொந்த மனைவிடத்தில் ஏன் உன் பொண்ணை நீ அன்பு கூற மாட்டேன் தெரியுமா? நீ முதலாவது உன் கணவர்கிட்ட, உன் சொந்த கணவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட நீ அன்பு கூறதுனால தான் உன் மனைவி கிட்ட உன்னால் அன்பு கூற முடியும். பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள். ஏன் உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியல தெரியுமா? உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படியல. யார் உன் பெற்றோரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பெற்றோருக்கு நீ கீழ்ப்படியறதால தான் உனக்கு ஜாக்கப் உனக்கு கீழ்ப்படிய மாட்டான், காட்சன் நீ கீழ்ப்படிய மாட்டான். நீ எதை விதைக்கிறையோ அதுதான் இருப்ப. என் வாழ்க்கையில ஏன் இப்படி எங்க நீ விதைச்சுக்கிற போய் அதை போய் வேரோட எடு. மரம் வளரும் போது சத்தமே இருக்காதான், ஆனா விழும்போது அமைதியா விதைச்சிருவ, நாசுதா விதைச்சிருவ. ஆனா விழும், அதை அறுத்தா வலிக்கதான் செய்யும். இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில தொல்லைகள் துன்பங்கள் வருதுன்னா நாம எங்கேயோ விதைச்சிருக்கிறோம் அர்த்தம். அந்த விதைச்சதான் இப்ப அறுத்துனுக்குறோம். உண்மைங்களா இல்லையா? அந்த விளைச்சல அறுத்த வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ, வேற வழி கிடையாது. சீழ் பிசுகிறனா வலிக்கும், ஆபரேஷன் பண்ணா வலிக்கும், ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வலி சரியாயிடும். வாழ்க்கையில் இருக்கிற தொல்லைகள் துன்பத்துக்கும் கொஞ்சம் வலி இருக்கும். அந்த வலி எப்படிதுமா? தேவனோட அணுகுனா மாத்திரம்தான், தனிப்பட்ட அணுகுதல் தேவனோடு இருந்தால் மாத்திரம்தான், தனிப்பட்ட அனுபவம் தேவனோட இருந்தால் மாத்திரம்தான் அந்த சீழ் பிசுங்கத்துக்கு கூட பக்குவமான சீழ் பிசுங்க நர்ஸ்லாம் இருக்கிறாங்க தெரியுமா சிஸ்டர்? பக்குவமாக பிரசவம் பார்க்குற நர்ஸுங்க டாக்டர்லாம் இருக்கிறாங்க. பக்குவமாக ஊசி போகிறதே தெரியாது. இப்போ உங்களுக்கு குத்தவேலப்பா, சரி குத்துங்க, குத்திட்டப்பா, அப்படிலாம் ஒரு டாக்டர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி தேவன் வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரம்தான் இந்த லைஃப்பை உன்னால் ஈஸியாக கடக்க முடியும். தேவனோட தனிப்பட்ட அனுபவம் இருந்தால் தான் உன் குடும்பத்தை நீ அழகாக நடத்துவ. காரணம் நீ இல்லை, அது தேவனே நடத்துவார். இனிமேல் என்ன பண்ணுங்க, தேவனோட தனிப்பட்ட அனுபவத்தில் நீங்க இருக்கணும். சரிங்களா? நாட்களை பார்த்துக்கிட்டு அதை வருது இதை வருதுன்னு நினைக்காத. கர்த்தருடைய வருகை நாளைக்கு வர போது, நீ என்ன பண்ண போற? ஆயத்தமாக போற. கார்த்தி அவரு நாளைக்கு குறிச்சா யோசிக்கிறார். இல்ல, இனி என்ன பண்ண போறோம்? இனி நம்மளோட நிலைமை என்ன? தேவனோட சரியா இருக்கிறோமா? தேவனோட கரெக்டா இருக்கிறோமா? அதை மட்டும் பாரு. இன்னைக்கு சகோதரர் ஆல்டர் கால கொடுக்கும் போது எல்லாரையும் ஒப்பு கொடுக்க வைங்க சொல்றாங்க. எல்லாரையும் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்க வச்சாதான் அது தெரியும். நாம் எழுந்து நின்று இனி நாம் ஒப்பு கொடுப்போம். நான் இந்த காரியத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். இனி வரும் காலங்களில் ஒரு செய்தியை கொடுத்த பிறகு ஒரு 15 நிமிஷமாவது அந்த சபையாருக்கு ஒப்பு கொடுக்க வைக்கணும். தயவு செஞ்சு நான் சொல்லியிருந்த வார்த்தைகள், ஆண்டவரே நான்
என்னால தான் முடியுது, இந்த குடும்பத்தை என்னால தான் நான் சபைக்கு வரேன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த வார்த்தை எல்லாம் இனிமே வாயிலிருந்து போன ஆண்டவரே. எல்லாவற்றுமே தேவன் தான் எனக்கு செய்யறாரு. எனக்கு தேவனோட ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்துல தான் நான் வாழறேன். நான் தேவனோட தனிப்பட்ட அனுபவத்துல தான் நான் என்ன தேவன் வாழ வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒவ்வொரு ஆகாரமும் ஒவ்வொரு வேலையும் என் குடும்பத்தை அவர் தனிப்பட்ட அனுபவம் இருந்ததுனால தான் நான் இன்று வரைக்கும் நான் ஜீவிக்கிறேன். தேவனோட தனிப்பட்ட அனுபவம் எனக்கு பெற்றுக்கொள்ளாதவர்கள் இனிமேல் ஆண்டவரே, நான் தேவனோட தனிப்பட்ட அனுபவம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் உம்மோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. கண்களை மூடுங்க. மெய்யாகவே நான் ஒரு தேவனோட தனிப்பட்ட அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. தலைகளை தாழ்த்துங்க. யாரையும் பார்க்காதீங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே, இந்த மோசை சந்தித்தது போல ஒரு நாள் நாங்கள் உண்மை சந்தித்தோம் ஆண்டவரே. இந்த செய்தி தான் ஆண்டவரே அது அக்னிஸ்தம்பமாக இருக்கிறது. இந்த செய்தி தான் அது மேகஸ்தம்பமாக இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசை காலத்திலே ஆண்டவரே செங்கடல் இரண்டாக பிளந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன். ஆண்டவர் இந்த வெளிப்பாடுள்ள வார்த்தைகள் இந்த இரண்டாக பிளந்து எங்களை இந்த வெளிப்பாட்டில் நடத்தி கொண்டு வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பத்திலும் அக்னிஸ்தம்பத்திலும் வழிநடத்தின தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு மேகஸ்தம்பமாய் அக்னிஸ்தம்பமாய் இந்த நாளுக்குரிய செய்தி மூலமாய் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறேன். இந்த அனுபவம் எங்களுக்கு அதிகமாய் தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு மாம்சபிரமான கண்மலை தண்ணீரை கொடுத்து அவர்கள் தாகத்தை தீர்த்த தேவன் ஆண்டவரே. இப்போது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த மகத்தான இந்த தாகம், இந்த ஜீவ ஊற்றை, இந்த ஜீவ தண்ணீரை எங்களுக்கு இலவசமாய் நீ கொடுத்து கொண்டு வருகிறேன். அது இந்த நாளுக்குரிய வார்த்தையாக செய்தியாக எங்களுக்கு ஒரு ஜீவ தண்ணீரை கொடுத்து கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. எங்களை மன்னி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் உலகத்துக்காக வாழ்ந்தோம், எங்கள் குடும்பங்களுக்காக வாழ்ந்தோம், நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்தோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு தேவனோட தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு தேவனோட தனிப்பட்ட அனுபவம், எங்களுக்கு தேவன் எங்களோடு கூட இருக்கிற அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இனிமேல் முணுமுணுப்பு காரியங்கள் இருக்க வேண்டாம். எங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நெகட்டிவா யாரையுமே பேச வேண்டாம், யாரையுமே நாங்கள் குற்றம் சாட்ட வேண்டாம். நான் உன்னாலதான் இப்படி இருக்கிறேன், நான் உன்னாலதான் என் வாழ்க்கை போச்சு, உன்னாலதான் என் புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, எங்க அப்பா அம்மா சரியில்லை, இனிமேல் யாரும் சொல்ல வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவன் இருக்கிறது, எங்களுக்கு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆவியான தேவனே, எங்களுக்கு நீர் இப்போது இருக்கிறீர், எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இப்போது எங்களுக்கு இருக்கிறீர், நீர் இருக்கிறீர், அந்த அனுபவம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா நேரத்திலும் எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உங்களோட வார்த்தை எங்களுக்கு போதிக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு வார்த்தையை எங்களுக்கு நீ போதித்துக் கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு வார்த்தையா எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு இன்றைக்கு எது தேவை? அந்த தனிப்பட்ட அனுபவம் ஆகிய பரிசுத்தாவின் அனுபவம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆண்டவர் எம்மாவூர் சீஷர்கள் பெற்ற அந்த அனுபவம், ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும்போது நம் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா ஆண்டவரே, அதை சொல்லும் போது அந்த அனுபவம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அநேக அனுபவங்கள் இருக்கும் போது, ஆனால் தேவனோடு தனிப்பட்ட அனுபவங்கள் குறைவாக இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட அனுபவம் தேவை. எங்கள் கணவர் எங்கே போகிறார் வரார் என்ற அந்த அனுபவம் இருக்கிறது. என் மனைவி யார்கிட்ட பேசுறா, எங்க போறா, எங்க வரான்னு சந்தேகத்தின் அனுபவம் இருக்கிறது. என் குடும்பம் எங்க போகுது, எங்க வருது, அப்படி அனுபவம் இருக்குது. ஆனால் தேவனோடு தனிப்பட்ட அனுபவங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த நாள் நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, ஆண்டவர் நீங்கள் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உண்மையாகவே ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், எங்கள் தோல்விகளை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தோல்விகளை ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தோல்வி அடைந்த ஒரு மோசையை போலும் சம்பவத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்து விட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்து நிர்பந்தமான மனுஷனாய் வந்திருக்கிறோம். இந்த பாவ சரீரத்திலிருந்து இந்த ஆத்துமாவை இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம் விடுவிக்க முடியும். எங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை மாத்திரமே சந்தித்துக் கொண்டிருந்த நாங்கள் இப்போது மேலான ஒரு வெற்றியை பரிசுத்தாவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அது வெற்றி என்றால் அது பரிசுத்தாவி மாத்திரம். எங்களுக்கு இப்போது எங்களை நீர் வழி நடத்துவோம். இப்போது நின்று கொண்டிருக்கிற வேலை மீதியான காரியத்தை நம்முடைய டீக்கன் சோதரர் ராம சோதரர் வந்து நடத்துவார். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் என்ற வார்த்தை நான் கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தோடு அனுபவம் எங்களுக்கு இருந்திருந்தால் ஆண்டவரே, இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகிறது ஆண்டவரே, அதை சேர்ந்து நாங்களும் எழுந்து விடுவோம் ஆண்டவரே.
ஆனால் எங்கள் அனுபவம் தேவனத்தில் இருக்கும்படியான அந்த வார்த்தை ஆண்டவரே நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. எங்கள் அனுபவம் இந்த உலகத்தோடு இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையின்படி இருக்க உதவி செய்கின்றாவே ஆண்டவரே. எங்கள் அனுபவம் ஒவ்வொரு நாளும் செபத்திலும் வேத வாசிப்பிலும் எதிரே இருக்க உதவி செய்யப்பா. இதோ ஏனோக்கு ஆண்டவரே அவன் தேவனோடு சஞ்சரித்தான் ஆண்டவரே, அவன் காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஏனோக்கு உங்களுடைய வார்த்தையின்படி மோடுகள் நடந்தான் ஆண்டவரே. அதே போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் மோடு நடக்க ஆண்டவரே, மோடு பேச உண்மையே சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். இதோ போல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையை உங்கள் ஒவ்வொருக்குள்ளாக இருக்க கடவுளே. உம்முடைய சிந்தை எங்கள் உள்ளுக்கு வரட்டும் ஆண்டவரே. உலகத்தின் சிந்தனைகள், உலகத்தின் அசுத்தங்கள், உலக கண்கள் யாரும் திறக்காதீங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் காது கேட்காத உங்களுக்கு. ஒழுங்குமே நடக்கக்கூடாதுங்களா? ஸ்கூலில் இருக்கிற பையன் கூட எனக்கு சபையில் யாரும் கிடையாது. உங்கள் வேலையில் எப்படி இருப்பீங்களா? இதுக்கு தொல்லை பிரச்சனை ஏன் காரணம் பாருங்கள். தொல்லைகளை நீங்களே வாங்கிட்டு போயிடுறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி கத்தா. எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தா, அவருடைய சமூகத்தில் தேவ தூதர் எவ்வளவோ பயந்து நடக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் அந்த பயம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. அவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றை எடுத்து போடுங்க. எங்கள் மேல் கிருபையாக இருக்க மாட்டோம். எங்கள் மேல் இரக்கமாக இருக்க முடியாது சிந்திக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய அனுபவம் மாத்திரமே எங்களுக்கு எடுத்துக்கொள்களை கொண்டு போக மாட்டவரே. உங்களுடைய அனுபவம் மாத்திரமே இந்த உலகத்தின் அழிவில் எங்களை பாதுகாக்கும். உங்களுடைய அனுபவம் மாத்திரமே கர்த்தாவே இன்னும் இன்னுமா எங்களை நடத்துகிறதா இருக்கிறதப்பா. எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களால் முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாமே எங்களால் முடிந்தால் எங்களுக்கு தேவன் தேவையில்லை ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் ஆண்டவரே. ஒரு செம்மறியாடு தன்னைத்தான் வழிநடத்திக் கொள்ள முடியாது. அதுக்கு எப்போதும் ஒரு நல்ல மேய்ப்பர் தேவை ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நீரே நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காக 99 ஆட்டை விட்டு வந்த தேவன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே, எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராகிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமது லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதன் மண்ணாவை அழிப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை தருவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். ஆண்டவரே நமக்கு எல்லாமே லேசான காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே. அந்த பலனான வார்த்தை கொண்டு எங்கள் நடத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மோடு நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் எப்போதும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யணும். அது மட்டுமா இந்த வார்த்தைக்கு எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே இதான் உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்தினாங்க. நம்ம எந்த பண்ணமாய் கூட நம் காணிக்க ஒரு பாடல் பாடும்போது தேவனுக்கு இந்த காணிக்க சேர்க்கிறோம். பாடலை பாடும்போது நம் தேவனுக்கு அந்த காணிக்க செலுத்துவோம். உம்மை மறவே நான்
உம்மை மறவேன் நான் என் இயேசையா, உம்மை மறவேன் நான். என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா, உம்மை மறவேன் நான். என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, இயேசையா. எல்லாம் இங்க பாருங்க, எப்படி இருக்கீங்க? இயேசையா, உம்மை மறவேன் நான். என் வாழ்வில் இயேசையா, என் எல்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் இயேசையா, என் எல்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. கூட பாடுங்க. 1000 10,000 வாய் நல்லா தர. நீங்க எல்லாத்துக்கும் வாய் திறக்கணும் இல்லையா? வாய் திறக்க. தேவன் வாய் திறக்கனா தேவன் கூடு வர வாய். மறவேனா என் இயேசையா, உம்மை மறவேனா. என் இயேசையா, உம்மை மறவேனா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா. இயேசையா, உம்மை மறவேனா. தாழ்வில் என்னை நினைத்தீரே, இயேசையா, உம்மை மறவேனா. தாழ்வில் என்னை நினைத்தீரே, இயேசையா, உம்மை மறவேனா. பாடுங்க. இயேசையா, உம்மை மறவேனா. இயேசையா, உம்மை மறவேனா. இயேசையா, உம்மை மறவேனா. கடைசியாக வந்த மக்கள் ஆசீர்வாதத்துக்காகவும் கேட்ட வார்த்தைக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க முடியாது. ஐசு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நேசமோ தகப்பனே, மகிமையின் மாறாத தேவன், நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தாவே இயேசுப்பா. அருமையான ஆண்டவரே, இந்த மதியான வேலைக்காக ஆண்டவரே வந்திருக்கிறோம் ஆண்டவரே, சபையாளர்களும் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் செவி கொடுத்தோம் ஆண்டவரே இயேசுப்பா. அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிற இயேசுப்பா ஆண்டவரே, ஆண்டவரே அவிசுவாசமே மிகப்பெரிய பாவம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. அதுபடியே நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே இயேசுப்பா. இன்றைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்த ஒவ்வொரும் ஆண்டவரே வந்த வண்ணமாக திரும்பி போகாதபடி ஆண்டவரே நீர் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. எந்த நோக்கத்தோடு வந்தார்கள் ஆண்டவரே, அனைவரும் ஆண்டவர் அந்த நோக்கத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் திரும்பவும் ஆண்டவர் வீடுகளுக்கு பத்திரமாக செல்லாம் நீருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. வந்த ஒவ்வொருவரும் நாங்கள் ஆசீர்வாதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவர் நீங்கள் கொடுத்த மேய்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவருக்கு தேவையான ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் தேவை ஞானத்தையும் ஆண்டவர் புத்தியும் எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் எங்களுக்கு போதிக்கத்தக்க எங்கள் வணக்கத்தக்க நீங்கள் சேர்த்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. அதே போல ஆண்டவர் நீங்கள் டீகன் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அவருக்கும் ஞானத்தையும் அறிவும் கொடுத்திருக்க அதுக்காக நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மன்னித்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. நீர் தாமே ஆண்டவர் தாங்கும் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த சின்ன ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே கூட வாயில வர மாட்டேங்குமா? அது கூட சொல்ல தெரியாதா உங்களுக்குலாம்? கர்த்தர் ஒரே சொல்லி பாருங்க, ஒரே வார்த்தை சொல்லுங்க. கூட வாயில வர